அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டுடேஸ் செஷன். அந்த ஃபார்வர்ட் பண்றது கொஞ்சம் லேட்டா ஃபார்வர்ட் பண்ணதுனால வி கேவ் ஃபியூ மினிட்ஸ் ஃபார் பீப்புள் டு ஜாயின். இன்னைக்கு வந்து நான் ஐயா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி வந்து டாபிக்ஸ் ரிலேட்டடா டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம ஆடிபிளா இருக்கா, கிளியரா இருக்கா? இருக்கு மேடம். ஆடிபிள் ஓகே மேடம். ஓகே ஓகே. ஸோ எல்லாரும் ஏதோ ஒண்ணு வேணும்னு நினைக்கிறோம், ஏதோ நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம எல்லாருமே எதுக்கோ ஒண்ணு வெயிட் பண்றோம். யாரோ வந்து நம்மளை காப்பாத்த போறாங்க. சோ நிறைய சாமி கும்பிடுறோம், நிறைய தவங்கள் பண்றோம், மெடிடேஷன் பண்றோம், நிறைய வேலைகள் பண்றோம். யாரோ வந்து எப்படியோ வந்து நம்மளை காப்பாத்தணும், இல்ல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வரணும், இல்ல வேலையில ப்ரமோஷன் வரணும், ஒரு நல்ல பொண்ணு அமையணும், இல்ல நல்ல பையன் அமையணும் கல்யாணம் பண்றதுக்கு, இல்ல நம்ம பசங்களுக்கு வந்து இது நடக்கணும் அது நடக்கணும், நம்மளுக்கு வந்து உடல்நிலை வந்து இப்படி சரியாகணும் அப்படி சரியாகணும், அப்படி ஏதோ ஒண்ணு நம்ம விரும்புறோம், வேண்டுறோம். அதுக்கப்புறம் யாரோ வந்து நம்மள எப்படியோ வந்து ரெஸ்கியூ பண்ணி அதாவது காப்பாத்தி நமக்கு வேணுங்கிறது இந்தா குழந்தை அப்படின்னு வந்து கொடுக்க போறாங்க, இல்ல நம்மளுக்கு அடுத்து ஒரு வழி சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்றோம். இப்போ இன்னும் சில பேர் வந்து என்னன்னா அட்லீஸ்ட் ஏதாவது வழி கிடைக்கும் சொல்லுவாங்க அப்படின்னு வெயிட் பண்றது கூட கிடையாது. நம்மளுக்கு எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம், அவனுக்குன்னா கிடைக்கும், அவனுக்கெல்லாம் வீடு கார்லாம் அமையும், ப்ரமோஷன்லாம் கிடைக்கும், எனக்கெல்லாம் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடைக்காதுன்னு நினைச்சிடுறோம், இல்ல நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை தாண்டி வந்தாதான் ஓகே, யாராவது வந்து நம்மளுக்கு ஏதோ கொடுப்பாங்க அப்படின்ற, அது நம்மளை வந்து காப்பாத்துவாங்கங்கிற ஒரு மைண்ட் செட்கே வரும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயத்துல இருக்கு, த்ரூ அவுட் த லைஃப் இருக்கு. அப்போ நம்ம இங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட தேவைகள் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் சம்திங் எல்ஸ், சம்படி எல்ஸ். ஒரு சூழ்நிலைனாலேயோ, ஒரு நபர்னாலேயோ, ஒரு வாய்ப்புனால ஏதோ ஏதோ ஒரு ஒரு விதமா நம்ம வந்து டிபெண்ட் ஆயிரும். ஸோ நம்ம டிபெண்ட்னா சார்ந்து இருக்கு. இப்ப நம்ம சார்ந்தே இல்லாம நம்ம எல்லாரும் அவங்கவுங்களா வந்து தனியா வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. நம்ம எல்லாரும் வந்து ஒன்னா இருக்கோம். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சோஷியல் பீயிங்ஸ். ஸோ அதனாலதான் ஒரு சொசைட்டில சேர்ந்து வாழ்றோம். அப்போ இப்போ நம்மளுக்கு இது வேணும். இப்போ இப்போ குழந்தையா இருக்கும்போது அம்மா வந்து பசி அறிஞ்சு சாப்பாடு கொடுப்பாங்க, பசிக்குது அந்த குழந்தை வந்து, அப்படி இல்லைன்னா குழந்தை அழுகும், ஓகே அழுதா குழந்தைக்கு பசிக்குதுன்னு புரிஞ்சுட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி இல்ல சாப்பிட்டோம் அது அழுகுது அப்படின்னா மேபி அதுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணணுமா என்னன்றதை பார்த்து பண்ணுவாங்க. சாப்பிட்டு கிளீனான டைப்பரோட அப்பயும் அழுகுது அப்படின்னா அது ஓகே, வேற ஏதாவது வயிற்றுல கேஸ்ட்ரிக்கா இருக்குமா அப்படின்னு முதுகுல போட்டு தட்டுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க. ஸோ ஒன்னொன்னா எலிமினேட் பண்ணிட்டு அதனுடைய அழுகைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்து 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 செய்வாங்க. அப்போ அது தேவையானா கண்டிப்பா தேவை, ஏன்னா அந்த குழந்தைய எந்திரிச்சு எல்லாம் பண்ணிக்க முடியாது. அப்படி ஒரு கருணையான ஒரு, அதனாலதான் கடவுளையோ இல்லது நமக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிற ஒருத்தவங்களை வந்து நம்ம தாய் ஸ்தானத்துல வச்சு பாக்குறோம். இப்போ தந்தைகளுமே அந்த மாதிரிதான் வந்து குழந்தைங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த தாய் தந்தையர் அப்படிங்கிற ஒருத்தவங்க பார்த்து செய்யற ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தை வந்து வளருது, அதனுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுது. இப்ப நம்மள சில பேருக்கு அந்த மாதிரி குழந்தை பருவத்துல கூட தாய் தந்தையர் பார்த்து நமக்கு என்ன வேணும் ஏதுன்னு பார்த்து செய்யாம போயிருக்கிற ஒரு சூழ்நிலைகளும் இருக்கு நிறைய பேருக்கு. எல்லா குழந்தைகளுக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது இல்ல. ஸோ அது வந்து அவங்களோட அந்த சைக்காலஜியே வந்து வேற மாதிரி டிஃபைன் பண்ணு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ நம்மளோட தேவை அறிஞ்சு, நம்ம இப்போ ஒரு கணவனுடைய தேவை அறிஞ்சு ஒய்ஃப் செய்யறது, ஒய்ஃபினுடைய தேவை புரிஞ்சு கணவன் இது பண்றது, குழந்தைங்க வந்து அப்பா கிட்ட போய் அதாவது குழந்தைங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பேரண்ட்ஸ் செய்யறது, இந்த மாதிரி தானா சில விஷயங்கள் நடக்கும் பொழுது ஓகே. அது நடக்குதானா கண்டிப்பா நடக்குது. எல்லாரு வீட்லயும் எல்லாருடைய தனி மனித உலகத்திலயுமே ஒவ்வொருத்தருக்குமே 100% நடக்கிறது இல்ல. சில சமயம் 90% நடக்குது, சில சமயம் 20% நடக்குது. பட் ஏதோ ஒரு விதத்துல நடக்குது அந்த மாதிரி. ஒன்னும் இல்ல, ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், தோசை சாப்பிட்டுட்டு இருக்கோம் சட்னி சாம்பாரோட,
அப்போ அந்த சாம்பார் தீருது அப்படின்னு பார்த்து அங்க இருந்து சர்வர் வந்து சாம்பார் ஊத்துவாங்க. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அந்த கிண்ணத்துல வந்துருச்சு. இப்ப செல்ஃப் சர்விங் வந்துருச்சு. சோ நம்மளை சுத்தி ஃபுல்லா பார்க்கும் பொழுது என்ன மாற்றம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பார்த்து வெயிட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு, ஓ இவங்களுக்கு இது தேவையா அப்படின்னு போய் அந்த ஆஃபர் பண்றது. இப்ப நம்ம ஒரு ஜவுளி கடைக்கே போனோம்னா என்ன மாதிரி வேணும் என்ன ஏது அப்படிங்கறத வந்து அவங்க கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்னொன்னா எடுத்து காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட என்னென்னலாம் இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியாது. நம்ம கேட்கறத வச்சு அவங்களா குத்து மதிப்பா எதையோ ஒண்ணு காமிப்பாங்க, காமிச்சிட்டு எடுத்து வைப்பாங்க. சோ அந்த காமிக்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஆனா நம்மளோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க காமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து எடுப்போம். இப்போ நம்மளோட அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பே மாறிடுச்சு. இப்ப எல்லாமே ஹேங்கர்ஸ்ல அப்படி அப்படியே டிஸ்பிளேல இருக்கு. சோ அந்த மாதிரி டிஸ்பிளேல இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்றோம்னா அது வந்து செல்ஃப் சர்விங். ஸோ செல்ஃப் சர்விங்னா என்னன்னா, நம்மளுக்கு வேணுங்கிறத நம்மளே பார்த்து சூஸ் பண்ணி நம்ம சைஸா நம்மளுக்கு ஓகேயா இல்லையா, பிரைஸ், சைஸ், கலர்ஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணி நம்மளே எடுத்துக்கிறோம். செல்ஃப் சர்விங் இப்போ இப்போ எல்லாமே அந்த மாதிரி செல்ஃப் சர்விங் இதுல வந்துடுது. ஈவன் அந்த டிஸ்பிளே கூட இல்லாம கயாஸ்க்ல, அதாவது பட்டனை தட்டினா வெளியில வர்ற மாதிரி எல்லாம் கூட இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஆட்டோமைஸ் பண்ணி, அப்போ நம்மளுடைய அந்த இந்த இந்த இன்டராக்ஷன், நம்ம ஒருத்தவங்க தேவையை புரிஞ்சு செய்யறது, என்னங்கறத வந்து நம்ம கரெக்டா நமக்கு வேணுங்கிறத கரெக்டா ஒருத்தவங்க ஒரு சமயத்துல கொண்டு வந்து கொடுக்கறது, கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை சுத்திலையுமே நிறைய விதத்துல நிறைய தளத்துல மாறிட்டே இருக்கு. அப்போ முதல்ல இங்க வந்து என்ன முக்கியமாகப்படுது அப்படின்னா, நம்மளை கேள்வி கேட்டு உனக்கு இது வேணுமா இது வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கெல்லாம் யாரும் இல்லை. அப்போ முக்கியமா முதல்ல நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு 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 கிளாரிட்டி இருக்கணும். நமக்கு என்ன வேணும்னு தெரியறது. நமக்கு என்ன வேணுங்கிறதே நமக்கு தெரியாம நமக்கு என்ன வேணுங்கிறதே அடுத்தவங்க கேட்கறது மூலியமா, அல்லது வந்து அவங்க கொடுக்கறது மூலியமா, அல்லது வந்து நம்ம வந்து என்ன ஓகே என்ன இருக்கு என்ன ஏது அப்படிங்கிற ஒரு இதுலதான் நம்ம வந்து இது வரைக்கும் பழகிருக்கோம். இப்போ எத்தனை பேர் வந்து ஹோட்டல்ல போயிட்டு போன உடனே எனக்கு வந்து இது இன்டராக்டிவா இருந்தா நல்லா இருக்கும். சோ இதுதான் வந்து தளம், நம்ம டிஸ்கஸ் பண்ற தளம். இப்போ முதல்ல வந்து நான் வைக்கிற விஷயம் வந்து என்னன்னா, எவ்வளவு பேருக்கு நமக்கு என்ன வேணும், இப்போதைக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டின்னா அப்படி தெளிவா எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இப்போ இப்போ ஒரு ஹோட்டலுக்கே போறோம், போய் உட்கார்ந்த உடனே இது வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்றது எத்தனை பேரு, என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்கறது எத்தனை பேர். இப்ப நான் வந்து இப்ப எனக்கு போனோம்னா ரவா தோசை வேணும்னு சொல்றேன் அப்படின்னா, ரவா தோசை இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறான். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்ல போறாங்க. சோ எனக்கு வேணுங்கிறத நீ கொடுத்தே ஆகணும்னு அங்க அந்த தெளிவு, அதாவது அந்த தெளிவை வந்து பிடிவாதமா நான் சொல்லல, அங்க இருக்கிறத தான் சாப்பிட போறோம். லைக் அங்க என்ன கிடைக்குதோ அதுதான். பட் அட்லீஸ்ட் போகும் பொழுது என்ன சாப்பிடணும்னு ஒரு 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 விஷயம் கூட நமக்கு ஒரு தெரிஞ்சு நம்ம போய் அங்க உட்கார்றோமா, இல்ல நம்ம பழக்கமா என்னப்பா இருக்குன்னு நம்ம எத்தனை வாட்டி ஹோட்டல் போனாலும் கேக்குறோம். அவங்களும் இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க, சிலது தீந்து போனதை விட்டுட்டு சொல்லுவாங்க, இல்ல இருக்கிறதான் சொல்லுவாங்க சர்வர் கரெக்டா. ஆனா நம்ம கரெக்டா இல்லாததை தான் கேட்போம், அவன் விட்டதை தான் கேட்போம். அப்புறம் சொல்லுவாரு அது முடிஞ்சிருச்சு சார், இப்பதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப நான் வந்து இது ஒரு சின்ன விஷயம், தேவையில்லாத விஷயமா இருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் இது வந்து ஒரு ஒரு கோர் இம்பார்ட்டன்டான முக்கியமான விஷயம். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேருக்கு எனக்கு என்ன வேணும் லைஃப்ல அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கு. இது வந்து கோச்சிங் கான்வர்சேஷன்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அப்படின்னா என்னன்னா, இது டயலாகுக்கான பிளாட்ஃபார்ம். ஸோ டயலாக்னா என்னன்னா, ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. ஸோ ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஜெயபிரகாஷ் சொல்லுங்க. மேம் என்ன பொறுத்தளவுல ஒரு கிளாரிட்டி எதுவுமே இல்லை மேம். ஹோட்டல்ல போனா கூட அப்படியே போவேன், ஏதாவது கேட்டா இருக்குதா அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். சரி கொடுப்பாங்க, சூடா ஏதாவது கண்ணுல ஏதாவது தெரிஞ்சா நல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி ட்ரெஸ் எடுக்க போனா கூட அப்படியே போவேன், ட்ரெஸ் அப்படியே சுத்தி பார்ப்பாங்க, ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா, ஓகே இன்னைக்கு இது இப்படி எடுத்துக்கலாம், நீங்க அவங்க சொல்றான், அவங்க ஏதோ ஒரு போட்டு காமிப்பலாம். அதே மாதிரி ஏதாவது இடத்துக்கு போனா கூட இந்த இடத்துக்கு போகணும் கிளாரிட்டியா யோசிக்க மாட்டேன். சண்டே இப்படிலாம் போய் பண்ணணும், ஏதோ ஒரு யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே சட்டை ஃப்ரீயா இருக்கு, என்ன அப்படி டெய்லி என்னென்ன பண்ணுவோம், எவ்ரி வீக் என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு கோயிலுக்கு உட்காருவோம். சரி இது நல்லா இல்ல, சரி யூடியூப்ல கொஞ்ச நேரம் பார்க்கலாமா, அது பார்ப்போம். இதுவும் நல்லா இல்லப்பா, அப்படி தட்டி விடுவேன். வாட்ஸ்அப்ல யார்ட்ட பேசி பார்ப்பேன்.
அப்படியே அந்த காலம் அப்படியே போகிற போக்குலயே தான் கூட போகுது. எதுவுமே அது ஒரு கிளாரிட்டி இதுதான் வேணும் எனக்கு. காலைல ஏஞ்சி கூட ஒரு ஷெட்யூல் இருக்காது. ஷெட்யூலே இருந்தா கூட சம்டைம்ஸ் செய்வேன். சில நேரம் சரி இன்னைக்கு இது வேண்டாப்பா, நாளைக்கு அதை பார்த்துக்கலாம், இது செட் ஆகல நாளைக்கு அதை பார்த்துக்கலாம். அப்படி அந்த ஒரு அன்சேஞ்சிங் இருந்துட்டே தான் இருக்கு. ஷூர். இது வரைக்கும் கரெக்டா ட்ரை பண்ணியிருக்கிறேன். பட் இது வரைக்கும் அந்த கிளாரிட்டி கிடைக்கல. நான் நமக்கே தெரியும், சில நேரம் தெரியுது டெய்லி காலை எழுந்திருக்கும் ஒரு அந்த சொல்ல என்ன ஒரு மிஷின் மாதிரி நமக்கே தெரியும். நம்மள யாரும் ஹேண்டில் பண்ற மாதிரி நம்மள அப்படியே கொண்டு போய் அங்க போவோம். அது ஏதோ வேற யாராவது பேசுற மாதிரி இருக்கும், நாம பேச மாட்டோம், வேற ஏதோ உள்ளுக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கும். அப்புறம் சாப்பிடுவோம், அப்படியே வருவோம், இப்படி போவோம், வேலைக்கு போவோம். இதே அந்த அந்த ரொட்டீன் தான். நம்ம ஒரு கிளாரிட்டி இருந்த மாதிரி என்னை பொறுத்தவரை தேங்க்ஸ். நீங்க இன்னைக்கு செஷனோட டாபிக் என்னன்னு பாத்தீங்களா? டிஸ்கவரி ஆஃப் மைண்ட், என்னது? செல்ஃப் டிஸ்கவரி. இல்ல, இன்னைக்கு செஷனுடைய டாபிக். ஓகே, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல தானே பாத்தீங்க, கையில போன் இருக்குல்ல? ஆமா இப்ப ஆமா. பாருங்க என்ன செஷன் இன்னைக்கு டாபிக்னு பாருங்க. நீங்க வந்து அப்படியே மெக்கானிக்கலா அப்படியே ரோபோவா தான் இங்கேயே வந்து இப்படி இருக்கீங்க. So, நாங்க வந்து வேக் அப் ஜெயபிரகாஷ் பாருங்க மேம் என்ன அதான் டாபிக்கா. நான் லைன்ல தான் இருக்கோம் பாருங்க. மேம் பேசலாமா? ஒரு நிமிஷம் இருங்கம்மா. மேம் இந்த தவங்கள் பொதும் வரங்கள் அது கீழே என்ன போட்டிருக்கு? திருப்பி போகணும் மேம். பரவாயில்ல போங்க. மேம் டிசிஷன்ஸ் மேம், இந்த செல்ஃப் கிராண்டட் ஓகே, டிசிஷன். டிசிஷன். இப்ப இந்த செஷன் வரணும்னு தான் வந்தீங்களா? இல்ல மேம், நீங்க கிளாஸ் எடுப்பீங்க, சரி ஒரு ஏதோ ஐடியா கிடைக்கும், கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும் அந்த அப்படியே மாதிரி தான் மேடம் நீங்க அப்படியே ஏதோ எடுக்கிறீங்க. கொஞ்சம் வந்து அதான் மேடம் சொன்னீங்களா அந்த கிளாஸுக்கு கூட நீங்க அப்படியே நீங்க எடுப்பீங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும், கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்க உங்க முகம் பார்த்து அப்படி வரணும். ஓகே. சோ முதல்ல ரியலி இதான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தேங்க்யூ ஃபார் ஷேரிங். இப்போ கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செஷன்ல போய் உட்கார்ந்து ஏதோ ஒண்ணு விழுகும் அப்படின்னா விழுகும். சோ இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்பூன் அளவுல ஏதோ டேஸ்ட் பண்ணுவீங்க. பட் ஒரு செஷன் வருது, இத்தனை மணிக்கு 1 hour நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். நம்ம டைம் முதல்ல இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே, வேற என்னென்னவோ தேவையில்லாத பண்றதுக்கு இது பெட்டரானா அப்படின்னு சூஸ் பண்ணக்கூடாது. அது ஏன் அப்படின்னா அது கண்டிப்பா பெட்டர் தான். ஆனா ஓகே, இன்னைக்கு இந்த டாபிக், இந்த ஸ்பெசிபிக்கா இந்த டாபிக், ஓகே இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல உங்களுடைய அந்த கவனமே டாபிக்க கூட நீங்க ஒரு கீவேர்டு உள்ள போட்டாதான் அதுக்கு ரிலேட்டடா டைரக்ட் ஆகும் உங்களோட எனர்ஜி. ஸோ ஓகே, டெசிஷன்ஸ்னா என்ன, கிளாரிட்டினா என்ன, ஓகே வரம்னா என்ன, தவம்னா என்ன, எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், எனக்கு என்ன வந்து நான் எதுக்காக அப்படியே தவம் கிடக்குற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு என்ன வரம் வேணும். ஓகே, கிளாரிட்டி. டெசிஷன்ஸ்னா நான் முடிவு எடுக்க தெரியலையா அப்படின்னா என்ன, அதுவும் செல்ஃப் கிராண்டட்னு சொல்லிக்கிறாங்க. மத்தவங்க கொடுக்கறது தானே, இப்ப கடவுளோ மத்தவங்க கொடுக்கறது தானே இது. சோ வெறுமனே அந்த போஸ்டரையே நீங்க வச்சுட்டு 1/2 hour 45 minutes அதுல ரிஃப்ளெக்ட் பண்ணீங்கன்னா அதுல ஸ்டஃப் இருக்கு. ஓகே, அந்த ஒரு அவேர்னஸ், அந்த எனர்ஜி நீங்க அதுல கொடுக்கும் பொழுது அது கூட அந்த நீங்க அந்த டயலாக் பண்ணி அதுல ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த அவேர்னஸ் கொண்டு வரும்பொழுது அதுக்கப்புறம் நீங்க இப்ப இந்த செஷனுக்கு வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டேக் ஆஃப் ஆகும். இல்லைன்னா அப்படியே ரன்வேலே சுத்தி 1 hourலயும் சுத்தி நான் போயிருவேன். அதுக்கப்புறமும் நீங்க ரன்வேல தான் இருப்பீங்க. ஓகே, சோ நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கிறது லைஃப் கிடையாது. ஆனா நமக்கு வேணுங்கிறது கிடைக்காதுங்கிறதுக்காக வேணுங்கிற ஒரு இதுவே நம்மளுக்கு இருக்குங்கிறதே மறந்துட்டோம். அதனால ஓகே, போட்டா கொடுத்தா எடுத்துப்போம், இல்லைன்னா இல்ல அப்படின்னா இல்ல. அதை வந்து நம்ம வந்து சில பேர் எப்படி நினைச்சுக்கணும்னா, ஓ நான் பயங்கர ஃபிளெக்சிபிள், நான் பயங்கர அடாப்டிங் அப்படி. ஆக்சுவலா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து இப்ப எதிர்பார்த்தாலே வேதனையா இருக்கு, ஏன்னா நடக்கலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு அப்படியே ஜாம்பியாட்டம் சுத்திட்டு ஏதோ அது எப்படி எதுவுமே என்னன்னே ஒண்ணு இல்லாம, இப்ப நீங்க ஒரு பஸ்ல ஏறுறீங்க, திருச்சி பஸ்ல ஏறிட்டு அவன் திருச்சி போவானே எதிர்பார்க்க எங்க கொண்டு. சோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அப்போ நம்ம இப்போ ஒண்ணு எதிர்பார்த்து டிசப்பாயிண்டடா ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்மளால அதை ஏத்துக்கவே முடியறது இல்ல. அது கூட சண்டை போடுறோம், அது ஏன் அப்படி நடந்தது, அது ஏன் அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு நம்ம சண்டை போடுறோம். அப்போ முடிஞ்சு போன ஒரு விஷயத்துல வந்து நம்ம என்னன்னா, நம்ம நல்லா அப்படியே முழிச்சுக்கிட்டு எனக்கு இதுதான் வேணும், லூசு நீ அது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, ஆனா இப்போ போய் எனக்கு இது வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு இது வேணும்னு பயன்பாடு வந்து இருக்கு, நம்ம பயாலஜிக்கலா இருக்கு, நமக்கு அந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இல்லாட்டா அந்த
அது வந்து அப்சல்யூட்டா இருக்கும். ஆனா அது எங்க செயல்படணுமோ அங்க செயல்பட விட்டுட்டோம், நம்ம கோட்டை விட்டுட்டோம். அப்போ எங்க வந்து நம்மளுக்கு முடியலையோ அங்க வந்து நம்ம டிமாண்ட் பண்ணி நம்ம நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளோட போராட்டங்கள் எல்லாமே ஒண்ணு நடந்திருக்க கூடாது. அப்போ நம்ம பயங்கர கிளியரா நம்ம சொல்றோம் எனக்கு என்ன வேணும்னு. ஆனா நம்ம அந்த விஷயத்த நடக்கும் பொழுது நடக்கிறதுக்கு முன்னாடிதான் நம்ம அதை காஸ் பண்றோம். நம்ம தான் ஒரு விஷயத்த கிரியேட் பண்றோம். அப்போ நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது நம்மளுக்கு என்ன வேணும்னு கேக்குறதுக்கு. அப்ப தூங்கிட்டு எல்லாம் நடந்து முடிஞ்சு இந்த மாதிரி, ஓ இப்படியா, இப்படி எப்படி, நான் அப்படி இல்ல நினைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முழிச்சுட்டு நம்ம அதோட போராடுறோம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வேணும்னு கேட்காம இல்ல, நமக்கு வேணுங்கிறது வந்து கிடைக்கலன்னா எப்படியாவது போராடி வேணும்லாம் ட்ரை பண்றோம். ஆனா அது எங்கன்னா வேற தப்பான ஒரு ஏரியால அதை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறோம், டயர்ட் ஆயிடுறோம். ஏன்னா கிடைக்காது இல்ல, அது என்ன பண்ணாலும் அங்க முடிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம வேற மாதிரி மாத்த முடியாது. அப்போ டயர்ட் ஆயிடல. அப்போ நம்ம எப்படி அதை புத்தியில வந்து முடிவு பண்ணிக்கிறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா நமக்கு எதனா வேணும்னாலே கிடைக்காது. இப்ப தினம் தினம் நம்ம வந்து ஒரு 10:30 மணிக்கு ஒரு ஹோட்டலுக்கு போற ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ரெகுலரா அங்க பூரி வேணும்னு பூரி என்ன இருக்கு என்ன இருக்குன்னு கேக்குறோம். அப்ப பூரி ஓகே பூரி வேணும்னு கேட்டா லிஸ்ட்ல பார்த்து சொல்றோம், இல்லைங்க சார் பூரி இப்பதான் தீந்து போச்சு, பூரி இப்பதான் ஒரு 4 நாள் இப்படியே போயிட்டு இருக்கு பூரி. ச்சே, நான் கேட்டாலே கிடைக்காது, இவங்களே இப்படிதான் அப்படிதான் இப்படிதானே. நம்ம வந்து ஓகே கொஞ்சம் யோசிச்சோம், ஓகே நமக்கு என்ன வேணும், பூரி தான் வேணுமா. அப்போ கரெக்டா 10:30 மணிக்கே போனோம்னா தான் இதுவாகுதா, சரி அப்ப நம்ம எப்ப போகணும், ஓகே மேபி ஒரு பீக் டைம்ல தான் அது வந்து இருக்கும் போல. சரி அப்படின்னு நம்மளுக்கு என்ன வேணுமோ அத வந்து எப்படி ரிசீவ் பண்ணணுங்கிறதுக்கு நம்ம வந்து வேற மாதிரி மாத்தி யோசிக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா நான் பண்றதே பண்ணிட்டு இருப்பேன், டெய்லி பண்றதே பண்ணிட்டு இருப்பேன். ஆனா என்னோட வாழ்க்கை வந்து வேற மாதிரி மாறணும், எல்லாமே மாறணும், இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் அப்படிங்கும் பொழுது அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது, முட்டாள்தனத்தை விட அது வந்து ஒரு காமெடியா இருக்கும். நான் 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 வந்து தென்னை மரத்திலே ஏறிட்டு இருப்பேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு மாம்பழம் கிடைச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சோ நம்மளுக்கு என்ன வேணும், கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து அடுத்து, முடியுமா முடியாதாங்கிறது அடுத்து. முதல்ல என்ன வேணும். ஏன்னா யாரோ வந்து நம்ம தேவை அறிஞ்சு நமக்கு பரிமாற போறது கிடையாது. நம்ம எல்லாருமே அடல்ட்ஸ், grown up. அண்ட் சொசைட்டில வந்து தப்பாவும் சொல்லி கொடுக்கப்படுது. நமக்கு ஒண்ணு தேவைன்னு நினைக்கிறது கூட சுயநலம்னு சொல்லி கொடுக்கப்படுது. அது சுயநலம் கிடையாது. சோ நீங்க இந்த செஷன்ல வந்து மெக்கானிக்கலா இல்லாம வைட் ஓப்பனா இருந்து இப்ப பிரசன்டா இருக்கீங்கல்ல. சோ அதுதான் நம்ம சோ அந்த அந்த நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து நம்ம முதல்ல அதுல குடுக்குறோம் அப்படின்னா வாழ்க்கை 4 மடங்கு நமக்கு திருப்பி கொடுக்கும். அப்போ நம்ம எதுலயோ ஒண்ணுல எப்படியோ கொடுக்கதான் போறோம் லைஃப்ல. அத நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நமக்கு முக்கியமாகப்பட்டதுல கொடுக்குறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நமக்கு முக்கியமான விஷயமா நம்ம நினைக்கிறது, நீங்க எதையோ ஒண்ணு வேல்யூ பண்ணலாம். அப்போ அதுக்கு நம்ம வந்து நம்மளோட டைம் அட்டென்ஷனை வந்து கொடுக்குறோம். அப்போ அது எப்படி இது பண்றது. சோ இது உங்களுடைய விருப்பம் தான். சோ நமக்கு இருக்கிற சாய்ஸஸ் கூட, இப்போ நம்ம எல்லாரும் பிரிட்டிஷ் காலத்துல நம்மள வந்து அடிமையா வச்சிருந்தப்போ நம்மளால இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது இல்லையா. நம்ம ஒருத்தருக்கு அடிமையா இருக்கும், ஒன்னும் இல்ல. இப்ப நம்ம ஒர்க்லயே இப்போ யாரோ நம்மளோட பாஸ பயங்கர இதுவா இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு சர்விங் இதுல இருக்கோம் அப்படின்னா நம்ம நினைச்சதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ we have to follow order. அங்க என்ன இதுவாகுதோ அதை தான் நம்ம oblige பண்ணணும். ஆனா இப்போ நம்ம எல்லாம் எல்லா இதுலயும் அந்த மாதிரி இல்ல. எந்தெந்த ஏரியால நீங்க தான் மாஸ்டருங்கிறது முதல்ல நமக்கு, நான் தான் மாஸ்டர் இதுல, நான் தான் பாஸ் இதுல அப்படிங்கிறது தெரியும். இப்ப காலைல போய் நான் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறேன்னா எனக்கு என்ன வேணும்னு நான் சாப்பிட போறேன்னா அதையாவது ஒரு 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 கம்ப்ளீட்டா அந்த ஒரு இது இருக்கணும், ஒரு அத்தாரிட்டி இருக்கணும், எனக்கு இதுதான் வேணும்ன்ற ஒரு கிளாரிட்டி. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நீங்க துணிமணி கூட சொன்னீங்க இல்லையா. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஓகே என்னோட இப்போ ஓகே இது இந்த சேல்ல இப்போ இப்படி இவன் 10 பேர் முடிவு பண்ணி கொண்டு வந்து போடுறத நான் எடுத்துக்கணுமா, இல்ல ஓகே எனக்கு என்ன வேணும், நான் எப்படி என்னை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கணும், என்னோட ஸ்டைல் என்ன, எனக்கு என்ன பிடிக்குது பிடிக்கல. மேபி சம்டைம்ஸ் சின்னதா இருக்கும் போது அம்மா அப்பாவே பண்ணி நம்மளுக்கு சாய்ஸே இல்லாத மாதிரி கூட தோணி இருக்கு. பட் எப்போ நம்மளுக்கு இருக்கோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல பிடிச்சதுதான் பண்றதுங்கிறது இங்க பாயிண்டே கிடையாது. என்ன நம்மளை பத்தி நமக்கு என்ன பிடிக்கும், என்ன வேணுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கு. சோ
இந்த இந்த கிளாரிட்டி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, என்னென்னலாம் நம்மளுக்கு வேண்டாமோ, என்னென்னலாம் தேவையில்லையோ, என்னென்னலாம் நம்மளுக்கு பயனுள்ளதா இல்லையோ, அது அப்படியே வந்து வடிகட்டி மாதிரி அதெல்லாம் ஃபில்டர் ஆயிரும். இப்போ நம்ம இப்ப காஃபி டிகாஷன்ல வந்து மேல வந்து அந்த காஃபி பவுடர் வந்து தங்கும், கீழே வந்து டிகாஷன் இறங்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு தேவை, அதை எடுத்துப்போம். இப்ப இதே இது வந்து ஏதாவது காய ஏதோ வேக வச்சுட்டு வடிகட்டியில ஊத்துறோம்னா, நம்ம அந்த தண்ணிய வந்து அல்லது வேற ஏதோ பண்ணிட்டு இது பண்ணும்போது அந்த தண்ணியை நம்ம கலெக்ட் பண்றது இல்ல, மேல வடிகட்டி மேல உள்ளதான் நம்ம கலெக்ட் பண்ணோம். சோ நமக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு 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 ஃபில்டரிங் தேவைப்படும். சிம்பிளஸ்ட் டேர்ம்ல இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு முடிவு, ஒரு டெசிஷன் அப்படிங்கறது என்னன்னா, ஒரு வடிகட்டி. எது வேண்டாம், எது வேணும், எது குப்பை, எது ஆக்சுவலா உள்ள அந்த ஐட்டம் அப்படிங்கிறது. நம்மளுக்கு ஒரு ஒரு இதுதான் அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தின ஒரு தெளிவு, ஒரு முடிவு இருக்கும் பொழுது, அது இல்லாத என்னென்ன விஷயமோ அப்படியே அது வந்து அதுவே கிளியர் அவுட் ஆயிடும். இப்போ இது இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு தெளிவோ ஒரு முடிவோ இல்லைன்னா என்ன ஆகும்னா, தேவையில்லாததை தொடச்சிக்கிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கிறதே நம்ம வாழ்க்கையா முடிஞ்சு போயிடும். இது கண்டிப்பா எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். இப்போ ஒரு நாள்ல என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லைன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு சண்டே என்ன பண்ணணும் அப்படிங்கறதே இல்ல அப்படிங்கும்போது எதேதோ 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 வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஓகே, இதுவா 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 அதுவா இதுவா அப்படி. சோ எனிவே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். பட் மத்த விஷயங்கள்லாம் வந்து அப்புறம் அதை கிளீன் அப் பண்றதுக்கு தான் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எனிவே, டெசிஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒரு டைரக்ஷன் செட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஃபோக்கஸ் செட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சிம்பிள் டேர்ம்ஸ்ல ஒரு வடிகட்டி மாதிரி, எது வேணும் எது வேண்டாம். செல்வி சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். ம். எனக்கு என்னன்னா, எனக்கு வேணும்னு அதாவது டிசிஷன்லாம் நான் எடுத்திருக்கேன். இதுதான் இது செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். ஆனா அதை ஃபாலோ பண்ணக்கூடிய வழிகள்ல வர தடைகள்ல இருந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃபில்டர் அப்படின்னு சொன்னீங்க. அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் என் மனசுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா. மனசுக்குள்ள இதான் கிளியர், இது கிளியர் அப்படி முடிவெடுத்த பிறகு அதுக்கு தேவையான எல்லாமே தானாவே அமையும் அப்படின்னு சொல்றீங்களா? எப்படி வருமா? அது நிறைய தடங்கள் வரும்போது என்ன செய்ய? இதுதான் என்னோட கேள்வி. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும். இதுதான் என்னோட இப்போதைக்கு ஐடியா. இதான் ஒண்ணு பண்ணணும். இப்போ நீங்க உங்க பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு முடிவு, தேவை இல்லையா? ஓகே, இப்போ அத ஒரு முடிவா எடுங்க. நான் தொழில் தொடங்க போறேன் அப்படிங்கறத ஒரு 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 முடிவா எடுங்க. அதை எடுத்திருக்கீங்களா இது வரைக்கும்? முடிவா எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் பேக்கப் வரும்போது சரி இருக்கிறத வச்சுக்கிட்டு அப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் என் மனசு நானே சில சமயம் நான் சமாதானம் நானே படுத்திக்கிடுறேன். நானே சமாதானப்படுத்திக்கிட்டதுனால உண்மையிலே தொழில் தொடங்கணுமா? ஆமா, கண்டிப்பா எனக்கு தொழில் தொடங்கணும். பண தேவை இருக்கிறதுனால எதையாவது ஒண்ணு பண்ணணும். அந்த எதையாவது ஒண்ணு பண்ணணும், பணம் தேவை அது இல்ல. உங்களுக்கு தொழில் தொடங்கணுமா? ஆமா, தொழில் தொடங்கணும். ஓகே, தொழில் தொடங்குறதுல இருந்து என்னென்ன வருங்கிறத வச்சுதானே நீங்க இது வேணும்னு சொல்றீங்க. ஆமா, ஒரு தொழிலுக்கு நீங்க என்னென்ன குடுக்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கு? என்னோட டைமும் அது வாங்கக்கூடிய பொருட்கள் வாங்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் எல்லாமே, அதுக்கு என்ன சர்டிபிகேட் வாங்கணும், அது எல்லாமே நான் வந்து வீட்டிலே இருக்கக்கூடிய வெளியெல்லாம் போக மாட்டேன் அவ்வளவா. ஆனா அதெல்லாம் என் பிள்ளைகிட்ட சொல்லி செஞ்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா அது நடக்கும்போது தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு தடவையும் தடங்கள் வருது. தடங்கள் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியே செஞ்சிடணும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா முழுசா அதை செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் மட்டும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, சோ இப்ப நீங்க வந்து முதல்ல ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தேவையில இருந்து தான் வருது. ஓகே, அது தவறு கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு ஆரம்பத்துல அதுதான் உங்களோட கிரைட்டீரியாவா இருக்கு. ஓகே, நான் வந்து பொருளாதாரத்துல முன்னேறணும் போது, இப்போ நீங்க ஒரு தொழில் தொடங்குறதுக்கும் இன்னொரு இடத்துல வேலைக்கு போறதுக்கும் ஏன் நீங்க அதை சூஸ் பண்ணல? அதுலயும் வருமானம் வரும் இல்லையா? அது வீட்டுல விடல அப்படிங்கறதுனால, வெளியே போகிறதுக்கு அலோவ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக, வீட்டுக்காரங்களுக்கு சுகம் இல்ல, அதனால வீட்லயே இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஓகே, அதனால வீட்டுல இருந்தே இதே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஓகே, சோ இப்ப வந்து உங்களுக்கு இப்போ இது உங்களுக்கு பொருளாதாரம் வந்து மேம்படணும். உங்களுக்கு அதுதான் வேணும்ன்றது. இப்போ
பொருளாதாரம் வேணுமா இல்ல வந்து உங்களுக்கு தொழில் தொடங்குறது வேணுமா? அவங்களுக்கு இப்ப சம்பளம் வந்துகிட்டு தான் இருக்கு. அதனால இப்ப பணத்தேவை ரொம்ப அதிகம். என் காசு இருந்தாதான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலை கிடையாது. ஆனா எனக்கு தொழில் பண்ணி என்னைய மாதிரி நிறைய பேருக்கு அது பயன்படணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. தொழில் ஓகே மேலதான் ரொம்ப ஆசை. ஓகே. சோ இதுல இருந்து இது வரணும். எண்ட் ஆஃப் த டே அப்பதான் அது தொழில், அப்பதான் அது பிசினஸ். பட் இதுல மட்டுமே நீங்க அவுட்கம்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அது சரியா வராது. ஓகே, இப்போ உங்களுக்கு இதனால ஓகே ஒரு ஒரு உங்க சுச்சுவேஷன், ஃபேமிலி சுச்சுவேஷனால நீங்க செல்ஃப் சஃபிஷியன்டா நீங்க மட்டும் செய்யற மாதிரி, வீட்ல இருந்து செய்யற மாதிரி ஒண்ணு வேணுங்கிறதுனால தொழில்னு முடிவு பண்ணி ஓகே. இப்போ இந்த முடிவு இருக்கு இல்லையா, இது ஆமா இந்த முடிவை வந்து இப்போ செல்வி நீ வந்து ஒரு ஒரு பிசினஸ் உமனாக வருவாயாக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சாமி வந்து வரம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அத சந்தேகப்படுவீங்களா? இல்ல சந்தோஷப்படுவேன். ஓகே, சந்தேகப்பட சந்தோஷப்படுவோம். சந்தேகப்படுவீங்களா? எனக்கு அதுக்கான நீ எப்படி எனக்கு வந்து முதலீடு போட போறா, எப்படி நான் போய் இதை செய்ய போறேன், நான் என்ன போய் பண்ண போறேன், அது பண்ண இது பண்ண அப்படிலாம் பத்தி கேள்வி கேட்பீங்களா? சந்தேகப்பட்டு கேட்பீங்களா இல்ல நீங்க அதை அப்படியே ஏத்துக்குவீங்க? அப்படியே ஏத்துக்கிடுவேன். சரி அவங்களே நடக்கட்டும். சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அது உண்மை தானே அப்படின்னு ஏத்துக்குவீங்கல்ல? ஆமா கண்டிப்பா. ஒரு அசிரீரி வந்து சொல்லுது, உங்களுக்கு கனவுல சொல்லுது நீ வந்து இப்படி ஆக போற, நீ வந்து ஒரு தொழில் அதிபரா ஆக போற, தொழில் செய்யற ஒரு பிசினஸ் உமனா ஆக போற, நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்க? நான் சந்தோஷமா படுறேன். ஏன்னா தூங்கி முழிச்சு எந்திக்கும் போதும் நீ சும்மா இருக்கியே சும்மா இருக்கியே, இன்னைக்கு காலையில தூங்கி முழிச்சு எந்திக்கும் போதும் நீ சும்மா இருக்கியே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல தான் எந்திக்கிறேன். இப்ப நீங்க அப்போ நீங்க அந்த அந்த இதை வந்து ஒரு 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 கல்லுல பொறிக்கப்பட்ட ஒரு விஷயமா, அதுல வந்து எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லாம அப்படி ஆக போறோம் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து ஒரு ஒரு உண்மையா நீங்க வந்து அதை எடுத்துப்பீங்கல்ல? ஆமா அது மாதிரிதான் நீங்க இப்போ அந்த சாமியோ அசிரியோ வந்து உங்களுக்கு வந்து வரம்லாம் கொடுக்க போறது. நீங்க உங்களுக்கு நீங்களே செல்வி நீ பிசினஸ் உமனா நான் ஆகுறேன் அப்படின்றத நீங்க ஒரு முடிவெடுக்கிறீங்க இல்லையா, அந்த முடிவு தான் நீங்க உங்களுக்கு கொடுத்துக்க கூடிய வரம். அதுல தீர்மானமா மறுபடி அத நினைச்சு பார்க்கணுமா, ஒரே ஒரு தடவை அப்படி ஃபிக்ஸ் உங்களுக்கு அது வந்து முடிவு அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்து இது போகலாம் போகாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது, ஆப்ஷன் கிடையாது. முடிவுனா என்ன? முடிவுங்கிறது வந்து ஆப்ஷனுக்கு அடுத்து வர்றது. இதுவா அதுவா, பூரியா இட்லியான்னா பூரி அப்படின்னா என்னன்னா ஆல்ரெடி என்ன ஆப்ஷன்ங்கிறதுல இருந்து முடிவா இருக்குது. முடிவு ஆப்ஷன் கிடையாது. இப்போ உங்களுக்கு நான் பிசினஸ் உமனா ஆகணுங்கிறது ஒரு முடிவா நீங்க எடுத்துட்டீங்க. ஆல்ரெடி நிறைய யோசிச்சு பார்த்துட்டீங்க, ஆப்ஷன்ஸ் யோசிச்சு பார்த்துட்டீங்க. இப்போ அதுல இருந்து வந்த இது ஒரு முடிவு. இது உங்களுக்கு இப்ப வரம்னா வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கப்படுறது இல்லையா, நம்மளுக்கு உடனே கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. பிசினஸ் உமனா ஆகுறது தான் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கங்கன்னு சொல்ல வரல, அததான் நீங்க தேர்வு பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதான் அர்த்தம். ஓகே, இப்ப பிசினஸ் உமன் ஆனதுங்கிறது முடிவாயிடுச்சு. இப்ப இருக்கிற செல்வி ஆல்ரெடி முடிவாயிடுச்சு நீங்க பிசினஸ் உமன் தான். ஓகே, அப்போ அதுக்கு நடுவுல ஒரு 4 படி இருக்கு. ஓகே, சோ அந்த 4 படி நீங்க வந்து டிராவல் பண்ணணும், அவ்வளவுதான். உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு, சோ அங்க இருந்து நீங்க பேக்வர்ட்ஸ் பாருங்க என்னென்ன நடக்கும். சோ இப்ப இது முடியுமா? பேக்வர்ட்ஸ்னா பின்னாடி பாருங்க. அதாவது நீங்க ஒரு பிசினஸ் உமனா இருந்தீங்கன்னா என்னென்னலாம் நடந்திருக்கும் உங்க லைஃப்ல, என்னென்னலாம் உங்களுடைய கடந்த காலத்துல என்னென்ன நடந்திருக்கு. ஒரு லைசன்ஸ் வாங்கியிருப்பீங்க, ஒரு பொருள் வாங்குவீங்க, ஒரு இடத்துல போய் ஒரு கஸ்டமர்ஸ் பாப்பீங்க, பேசுவீங்க, பண்ணுவீங்க. அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதுல என்னென்ன அந்த 4 படிகள் என்னங்கறத வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணலையோ பண்ணனா கிடைக்குமோ அப்படிங்கிறீங்க. பண்ணுங்க. இப்போ அதாவது நீங்க வந்து என்னன்னா இது நடக்குமோ நடக்காதோன்ட்டு உங்க முடிவையே டெய்லி மாத்திட்டு இருக்கீங்க, ஆப்ஷன் ஆக்கி. உங்களுக்கு விதிக்கப்பட்டது நீங்க பிசினஸ் உமனா ஆகணும்னு. அப்ப என்ன பண்ண, அப்படி பிசினஸ் உமனா நீங்க பிஹேவ் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம் அது. நீங்க எடுக்கிற முடிவு தான் நமக்கு நாமே கொடுக்கக்கூடிய ஒரு வரம். நம்ம கையில வந்துருச்சு, நம்ம அத இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க கையில ஒரு கார் கொடுத்துட்டாங்க. ஓகே, கார் கொடுத்துட்டாங்க, ஆனா உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அது ஓட்டதுக்கு ட்ரைனிங் ஏதாவது எடுக்குமா? டிரைவிங் கிளாஸ்க்கு போய் டிரைவிங் எடுத்து நீங்க வந்து டிரைவ் பண்ண தெரிஞ்சதுன்னா அந்த காரை ஓட்டிடலாம்ல. ஆமா ஆமா. அதே மாதிரிதான் இதுவும்.
உங்களுக்கு அப்போ ஆல்ரெடி இதுதான் டெஸ்டினேஷன், இதுதான் இதுதான் நீங்க வந்து செயல்படக்கூடிய ஒரு ஒரு ஐடென்டிட்டின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் குழம்ப கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, குழம்ப கூடாது. இப்போ உங்க 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 வீட்டு முன்னாடி கார் நிறுத்தியாச்சு. சோ நீங்க இப்ப போய் டிரைவிங் லைசென்ஸ் போய் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? டிரைவிங் ஸ்கூல் போவீங்களா போக மாட்டீங்களா? போகணும், அதை கத்துக்கிடணும், அதெல்லாம் செய்யணும். டிரைவர் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிதான் உங்களுக்கு அந்த காரை கொடுத்துருக்காங்க. நீங்க ஓட்டுனா நீங்க ஓட்டணும், அப்படின்னா கார் நிக்கும், இல்லாட்டி கார் போயிரும். சரி சரி. அப்ப என்ன இதுல பண்ணுவீங்க? மத்தவங்களோட மனசு நீங்க காயப்படுத்தினா நீங்க நம்ம முதல்ல நீங்க அவசரப்படாதீங்க. முதல்ல இதை நல்லா உள்வாங்குங்க. இப்ப கார் வந்து நிக்குதுன்னா வேற டிரைவர் போட முடியாதுன்னா நீங்க என்னதான் பண்ணுவீங்க? டிரைவிங் கிளாஸ் போய் அதை கத்துக்கிட்டு டிரைவிங் லைசென்ஸ் ஓட்டதுக்கு வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஓட்டணும், அப்படிதான் செய்யணும். ஆமா, அதேதான். ஆ, யூஆர் அ பிசினஸ் உமன். என்னென்ன 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. சோ ஆ, அது போங்க, போய் டிரைவிங் கத்துக்கங்க, லைசென்ஸ் வாங்குங்க. கார் ஆல்ரெடி வந்துருச்சு. சோ ஆ, நமக்கு என்ன புரிய மாட்டேங்குது, ஏன்னா பிசிக்கலா இல்ல வீட்டு முன்னாடி கார் இல்ல. அப்போ ஆ. நான் ஆவேனா ஆக மாட்டேனா? சி, தொழில் தொடங்குற ஒரு நபரா ஆகுறதுன்னா என்னன்னா தொழில் இருக்கு. ஆ, தொழிலுக்கு என்ன வேணும்? ஏதாவது ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ நீங்க வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பா. ஓகே, இப்ப ப்ராடக்டா சர்வீஸான்னு முடிவு பண்ணுங்க. ஆ. என்ன ப்ராடக்ட்னா அது என்ன ப்ராடக்ட் ப்ராடக்ட், என்ன ஏது, எப்ப, என்ன, அத பத்தின ரிசர்ச் பண்ணுங்க. ஓகே, அந்த அந்த அதிக இதுல போங்க. சோ ஆ, இந்த மாதிரி சி, அதெல்லாம் எப்படி தொழில் பண்ணுவது எப்படின்னு நீங்க இப்ப கிளாஸ் எடுக்கலாம். என்ன சொல்றோம்னா, correct. நீங்க சொல்றது உங்களுடைய correct உங்களுக்கு ஒரு முடிவெடுத்துட்ட பிறகு அதுல துளி கூட சந்தேகம் இல்லைன்னா நீங்க நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாப்பீங்க பாத்தீங்களா? தான். சரி சரி. அந்த வேலையவே பார்க்காம இது நடக்குமா நடக்காதா, இப்படியா அப்படியா அப்படியா, அது வந்து உங்களால இங்க இருந்துட்டு ஃபுல்லா பார்க்க முடியாது. முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஆமா, சொல்றீங்க. ஒரு ஆ, ஸ்டெப்பா எடுத்து வைக்கணும். ஒரு ஆ, முடிவும் அடுத்ததை வந்து வடிகட்டி பண்ணும், ஃபில்டர் பண்ணும். இது வேணும், இது ஆ, வேண்டாம், ஓகே இது சரியா வருது, இது சரியா வரல, இவங்க கிட்ட போய் வாங்கலாம், இவங்க கிட்ட வேண்டாம் ஆ, அப்படின்னு ஒரு முதல்ல வந்து ஒரு பெரிய முடிவு எடுக்கணும். இந்த சென்ஸ் அது ஓகே, தொழில் தொடங்குறேங்கிறது தான் உங்களோட இப்ப டைரக்ஷன். ஆ, ஓகே, ஒரு 2 இயர்ஸ்ல நான் வந்து நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் வந்து இது பண்றேன். ஒரு டைம் லைன் வைக்கணும். சரி. டைம் ஆ, டேட் போடணும். ஒரு டேட் போடலைன்னா அது வந்து நம்ம சும்மா நம்ம கனவு தான். அது correct. அதுலதான் நான் சரி பெறவு 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 அப்படின்னு நாட்களை தள்ளி டேட் போட்டுட்டே போடணும். டேட் போட்டு அந்த அந்த கார் இங்க பாருங்க, அந்த அந்த ஒரு மாசம் உங்களுக்கு டைம். ஒரு மாசத்துல நீங்க டிரைவர் லைசன்ஸ் நீங்க வாங்கி ஓட்ட முடியலன்னா உங்களுக்கு அந்த கார் தேவைப்படலைன்னு அர்த்தம். கார் போயிடும். சரி. சோ ஒரு 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 டைம் லைன் போடணும். என்ன எல்லா கோலுக்குமே ஒரு டைம் லைன் போடணும். ஓகே, அந்த டைம் லைன் போட்ட பிறகு நீங்க இந்த ஓகே என்னென்ன அந்த 4 படி என்னென்ன அப்படிங்கிற போது அப்புறம் குட்டி குட்டியா முடிவு எடுக்கணும். சரி. அந்த முடிவை நீங்களே வந்து உங்களுக்கு கொடுத்துக்க கூடிய வரங்கள். இப்போ இந்த முடிவையும் இந்த முடிவும் எப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு முதலீடு எதிர்பார்க்கறீங்க, அல்லது கொஞ்சம் ஏதோ ஒண்ணு வரணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது நினைச்ச மாதிரி உடனே வரல. அப்போ முதல்ல வந்து இப்ப நீங்க தொழில் தொடங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ எனக்கு இது வருமா வராதான்னு குழம்பிக்க தேவையில்லை. இப்ப என்ன, நீங்களா முடிவு எடுத்துக்கோங்க. எனக்கு வரும், எனக்கு இது கிடைக்கும். ஓகே, இப்ப இந்த முடிவு எடுத்துட்டீங்களா? இப்போ நீங்க போய் ஒருத்தவங்க கிட்ட கேளுங்க, வாய்ப்புக்கோ அல்லது சோ உங்க மைண்ட்ல வந்து எப்பெல்லாம் இந்த இந்த ஆசிலேஷன் என்ன சொல்லுவாங்க, ஒரு அலைப்பாயிர அந்த வருமா வராதோ, கிடைக்குமா கிடைக்காதா, அது இதுன்றதுக்கு பதிலா நீங்களே கொடுத்துக்கோங்க. ஒரு வரத்தை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தொழில் தொடங்கணும்னு ஆயிடுச்சு, அப்ப உங்களுக்கு இது வேணுங்கிறது இருக்குது. சரி, எனக்கு இது கிடைக்கும், எப்படியா கிடைக்கும் எனக்கு இது. அப்ப சின்ன சின்ன வரங்களா நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் அப்ரோச் பண்றோம். அந்த மனசுக்குள்ள வந்து இந்த இந்த நாளுக்குள்ள எனக்கு வந்து டைம் தான் வேஸ்ட் போகுது. பிறவுன்னு நாட்கள் தான் தள்ளி தள்ளி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கேன். ஆமா, நீங்க டைம் லைன் வந்து கண்டிப்பா வைக்கணும். அந்த பெரிய கோலுக்கு டைம் லைன் வைக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஒவ்வொரு விஷயத்திலயும் குட்டி குட்டியா அந்த 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 முடிவுகள் எடுக்கணும். அந்த முடிவுகள் வந்து உங்களுக்கு எது வந்து பாசிட்டிவா முடியுங்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கணும். நெகட்டிவா ஐயோ அவன் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படி வந்தா அதை டிலீட் பண்ணிடுங்க. அதாவது இது எல்லாமே நம்ம புறம் சார்ந்த ஒரு விஷயத்துலதான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். சோ எதெல்லாம் உங்களுக்கு உங்களோட அந்த
முக்கியமான முடிவுக்கு ஒரு கண்டியூசிவா இல்லையோ, அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இல்லையோ, நீங்க அதெல்லாத்தையும் விட்டுருங்க. சரி உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சின்ன சின்ன முடிவுகள் வந்து நீங்க கொடுத்துக்க வரங்கள். சோ நீங்க இப்ப இதுதான் வேணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ ஓகே, எனக்கு ஒரு சரியான ஒரு ப்ராடக்ட் அமையுமா அமையாதா, கிடைக்குமா கிடைக்காது, இல்ல அமையும், கண்டுபிடிப்பேன் நான். ஓகே, இங்க போய் நான் பணம் கேட்க போறேன், இவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அதுவா இதுவா, இல்ல எனக்கு அது எனக்கு அது கிடைக்கும், நான் போய் கேட்க போறேன். ஓகே, சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா கிடைக்கும் கிடைக்கும்னு அப்படியே குத்திட்டு அஃபர்மேஷன் சொல்ல வேண்டாம். இப்போ ஓகே, எனக்கு வேணும்ன்றது இருக்கு, இது இருக்குது, கார் நிக்குது, இங்க பணம், எனக்கு பணமும் தேவைதான். அப்போ இங்க கிடைக்கலன்னா ஓகே, நான் வேற என்ன பண்ண. சோ உங்க ஒரு ஆப்ஷனே கிடையாதுங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கிரியேட்டிவா ஒரு ஐடியா வரும், ஒரு சந்தர்ப்பம் வரும். கடவுள் வந்து எப்படி நம்மளோட எப்படி வந்து இது பண்ணுவாங்க, இன்டராக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு வாய்ப்பு, ஒரு 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 சில மனிதர்கள் மூலமா நம்மளுக்கு உதவி கிடைக்கும், சில வாய்ப்புகள் மூலமா உதவி கிடைக்கும், நம்மளுக்கே ஒரு ஐடியாஸ் மூலமா உதவி கிடைக்கும். நமக்கு என்ன வேணுங்கிற அந்த வடிகட்டியே நம்ம கிட்ட இல்லைன்னா எது வந்து விழுந்தாலும் விழுகலாலும் ஒண்ணுமே தெரியாது. ஜெயபிரகாஷ் அவங்க சொன்னாங்களே, அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாம நம்ம அப்படி ஜாம்பி மாதிரி இருந்தோம்னா இதெல்லாம் பத்தி நம்மளுக்கு அந்த அவேர்னஸே நம்மளுக்கு இருக்காது. சரி ஓகே, என்னன்னா கடவுள் வந்து சில விஷயங்கள் எனக்கு கிடைக்கல அப்படின்னா, சரி இதுல கடவுளுக்கு இதுல இஷ்டம் இல்ல போல அப்படிங்கிற மாதிரி நானே என் மனசு நிறைய நேரங்கள தேர்த்திக்கிட்டு, கிடைக்கலன்னா இஷ்டம் இல்ல, இஷ்டம் இருக்கு, கடவுளுக்கு இஷ்டமானதெல்லாம் உண்மையிலே செய்வீங்களா அப்படின்னு கடவுளே முன்னாடி வந்து நின்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் நீ செய்வியான்னு கேட்டாருன்னா யாருமே செய்ய மாட்டோம். இங்க இருக்கிற 49 பேர்ல யாருமே செய்ய மாட்டோம். நமக்கும் விருப்பம் இருந்தாதான் செய்வோம். சரி 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 நான் வந்து அப்படி ஒரு 4 ஸ்டெப் இருக்கு, நீங்க 2 ஸ்டெப் ஏறிடுவேன். ஏறிட்டு அது நடக்கலன்னே சரி சரி இப்ப கடவுள் எனக்கு தான் அப்படி வருது. என் மனசை நானே சமாதானப்படுத்திட்டு சரி நீங்க இருப்போம், பிறகு மெதுவா தருவாரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி என் மனசு சமாதானப்படுத்தி நாட்கள் எல்லாம் கடவுள்லாம் தந்துட்டாரு, நீங்க போய் அத கிளைம் பண்ண மாட்டீங்க. அந்த போராடுற மனசு மட்டும் தான் என்கிட்ட இல்ல, அந்த போராட்டமா கூட இருக்க தேவையில்லம்மா, போராட்டமா தான் இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. உங்களுக்கு இதுதான் வேணும்னு ஆயிடுச்சு, உடனே தட்டுன உடனே திறக்கலன்னா வேற வேற கதவு தட்டணும், அவ்வளவுதானே. கண்டிப்பா தேங்க்யூ. அதுல இதுதாங்கிறதுல இருங்க. இப்ப நம்மளுக்கு ஓகே இது மாதிரி இல்லையே, இதுவாகுதா அப்படின்னா அப்படி கிடையாது. அதனாலதான் ஒண்ணு நீங்க முடிவெடுத்து வரத்தை கொடுங்க, உங்களால முடிவெடுக்க முடியாததை டோட்டல் மைண்ட் கிட்ட கொடுங்க. சோ ஏதோ ஒரு விதத்துல நீங்க மொத்தமா முழுமையா அந்த செயல்ல ஈடுபடும். இந்த டோட்டல் மைண்ட்னாலும் இந்த டெசிஷன்ஸ் முடிவுனாலும் எதை நம்ம வந்து ஆக்சுவலா இது பண்றோம்னா, அந்த ஆசிலேஷன் இருக்குல்ல, அந்த அலை பாஞ்சிட்டே இருக்கிறத விட்டுட்டு இதுதான் எனக்கு வேணும், இப்படிதான் வேணும்னு நமக்கு வேணுங்கிற மாதிரி நமக்கு கிடைக்குங்கிறத எனிவே யாருமே கன்ஃபார்மா சொல்ல முடியாது. கிடைக்கவே கிடைக்காதுங்கிறதையும் உறுதியா சொல்ல முடியாது, கிடைச்சே ஆகணும் உறுதியா சொல்ல முடியாது. அதனால நமக்கு எது பயனுள்ளதா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபில்டரை எடுத்துக்கலாம் நம்ம. நீங்க அந்த மாதிரி முதல்ல ஒரு டைம் லைன் வைங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சின்ன படிகளுக்கும் அந்த 4 படினால ஒவ்வொரு படிக்கும் டைம் லைன் வைங்க. அதை எப்படியாவது செயல்படுத்த வேண்டியது உங்க பொறுப்பு. ஆமா ஆமா, அப்ப கடவுள் தந்துட்டாரு, அத வந்து இவ்வளவு நாளைக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்க போராட வேண்டாம். ஆனா வந்து மைண்டுக்குள்ளதான் பிக்ஸ் பண்ண சொல்றீங்களா, இல்ல கேட்கறதுக்காக போராட வேண்டாமா? இல்லம்மா, போராடுறதுன்னா அப்படி சொல்லல. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஸ்டெடியா நீங்க பண்ண வேண்டியதை பண்ணிட்டே போயிட்டு இருங்க, எல்லாம் தானா நடக்கும் அப்படிங்க. உங்களுக்கு நீங்க திருப்பி நீங்க வந்து உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லைன்னா தானா நடக்கும்னு யாரோ சொல்றாங்க, அது சொல்லல. எனக்கு வேணுங்கிறது நான் செயல்படுத்திக்க நான் என்னனாலும் செய்ய ரெடி அப்படின்னு உங்களுக்கு இன்னும் வரல. அப்படியா? எனக்கு புரியலையா? அதுல உங்களுக்கு இது வேணும்ன்றது உங்களுக்கு தெரியுது. ஆமா, அதுக்கு தேவையான என்ன விதமான உழைப்போ எல்லாம் எதுவா இருந்தாலும் நான் செய்யறதுக்கு ரெடி அப்படிங்கறது ஒரு கமிட்மெண்ட் வரணும் அதுல. இப்போ உங்களுக்கு பொன் குழந்தை இருக்கா? இல்லையே, 3 பையன். ஓகே, ஒண்ணும் இல்ல. இப்ப ஸ்கூலுக்கு வந்து நீங்க சேர்த்திருப்பீங்க, அப்ப ஸ்கூல் ஓபனிங் டேட் வந்து June 5th வச்சுக்கோங்களேன். இப்போ June 5th நான் ஃபீஸ் கட்டி குழந்தைய சேர்ப்பேன் அப்படிங்கறது வந்து நீங்க வந்து ஒரு கிளியரா இது பண்ணி அதை கமிட் பண்ணின பிறகு பைசா கூட இருக்காது. பட் அதுக்கப்புறம் எப்படியோ நீங்க வந்து அதை சால்வ் பண்ணி நீங்க அன்னைக்கு போய் கட்டியிருப்பீங்க இல்லையா? அப்போ
அப்ப அது மாதிரிதான் இதுவும். சரி அது கமிட் பண்றது அப்படின்னா நீங்க அதுல 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 கையெழுத்து போட்டு உறுதி ஏத்துக்கிறது தான் வந்து கமிட்மெண்ட். சரி உங்களுக்கு கண்டிப்பா அது கிடைக்கதான் போகுது. கார் வந்து நிறுத்தியாச்சு, டிரைவர்ஸ் லைசன்ஸ் வாங்குறதுக்கு நான் போய் பயிற்சி பண்ண போறேன் அப்படிங்கறது நான் டிரைவிங் கத்துக்க போறேங்கிறதா உங்களோட கமிட்மெண்ட். சரி சரிம்மா. செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டே போங்கம்மா. நீங்க எதுவுமே வந்து செய்யாம இப்படியா அப்படியாங்கிறது இதுவாகாது. சோ நீங்க இதுல வந்து திருப்பியும் நான் சொல்லல, யாரோ வந்து ஏதோ ஒண்ணு காப்பாத்தணும், யாரோ வந்து ஏதோ ஒண்ணு கொடுக்கணும், அது அந்த காலம் முடிஞ்சிருச்சு. சரி சரி செல்வியா எந்திரிச்சு செய்ய ஆரம்பிச்சாதான் அந்த டேட்டுக்குள்ள முடிக்க முடியும். முடிக்க முடியும். நீங்க சரி உங்களை காப்பாத்தாட்டி யாருமே காப்பாத்த முடியாது. சரி ரொம்ப தேங்க்யூமா. ஓகே, நீங்க அந்த முடிவை எடுத்துருங்க. உங்களை காப்பாத்துறதுக்கு நான் என்ன, அதாவது உங்களை நீங்களே இது பண்ணிக்கிறதுக்கு என்னன்னாலும் ரெடின்னு முடிவெடுங்க. கண்டிப்பா ஒன்னொன்னு வரும், அமையும். அது நீங்களே வந்து உணர்வீங்க. தேங்க்ஸ். சோ இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல வந்து ஒரு ஓகே. சோ நம்ம முதல்ல வந்து ஒரு கிளாரிட்டி செட் பண்ணிக்கிறோம். சோ அந்த விஷயத்துக்கு முரணா என்னென்னலாம் நம்மளுக்கு ஒரு மனசு வந்து அலைப்பாஞ்சாலும் இல்ல நெகட்டிவா வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த இப்ப உள்ள பாஷையில பேசுவோம். இப்போ வந்து ஐயோ என்னால அது போய் பண்ண முடியுமா முடியாதா, என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவா வந்தா நம்ம அதை வந்து கண்டுக்க தேவை. முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்பி ஒரு வார்த்தை கொடுத்துக்கலாம், ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அது ஏன் வரோம் அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம எதை வந்து முடிவான ஒரு விஷயமா இது பண்றோமோ அது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு டைரக்ஷனுக்கு தான் அது அடுத்த ஸ்டெப்ல கொண்டு போய் விடும். இப்போ நம்ம வந்து எந்த முடிவுமே இல்லாம, ஒரு கிளாரிட்டியே இல்லாம, என்ன பண்றதுன்னு தெரியாம, எதுவுமே முடிவெடுக்காம அப்படியே இருந்துட்டே இருந்தா, இல்ல எல்லா ஸ்டெப்ஸும் எனக்கு தெரிஞ்சாதான் நான் இதுலயே ஏறுவேன் அப்படின்னு நம்ம வந்து தள்ளி போட்டுட்டே இருக்கிறதோ அல்லது வந்து அலைப்பாஞ்சிட்டே இருக்கிறதோ வந்து நமக்கு நாமே கொடுக்கக்கூடிய சாபங்கள். நம்ம கர்மானால இப்படி இருக்கேனா, நான் வந்து இப்ப இதனால அப்படி இருக்கேனா, இதனால அப்படி இருக்கேனான்னு காரணம் தேடுறோம் இல்லையா? அது வேற எதுவுமே காரணம் இல்ல. நாம நமக்கு என்ன வேணுங்கிறத முடிவு பண்ணி அதை நோக்கி போகாம இருக்கிறது தான் நாம நமக்கு கொடுத்துக்க கூடிய சாபங்கள். ரதி தேவி சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க. என்னடா இப்ப கூட இதுல இருந்து எனக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இப்ப ஒரு முடிவு ஒன்று எடுத்தால் அந்த முடிவுல ரிசல்ட்டை பற்றி அதை நான் முதல் இப்ப இந்த புரிதலுக்கு முதல் என்னன்னா அந்த ரிசல்ட்டை பற்றி தான் யோசிப்பேன், இது எப்படி வருமோண்டு. ஆனா இப்ப அந்த ரிசல்ட்டை பற்றி நான் பொறுப்பெடுக்கிறேன்ல, அது எப்படி இருந்தாலும் ஓகே. இந்த நான் செய்யற எடுத்த முடிவுக்கு நான் என்ன செய்யணும்ன்ற அந்த ஸ்டெப்பை தான் நான் அதை செய்து கொண்டு வர்றது எனக்கு உண்மையில சக்சஸா எனக்கு விளங்குது. நான் முதலெல்லாம் நான் ரிசல்ட்டை பற்றி தான் அந்த அலைபாய்ஞ்சு கொண்டிருக்கிற மனம், இது எப்படி வருமோ அப்படி வருமோன்னு அலைபாயிறது. இப்ப ஒரு முடிவெடுத்தா அந்த முடிவுக்கு அந்த செயலை நான் எப்படி சரியா செய்யறேன்டா, என்னென்ன ஸ்டெப் நீங்க சொன்னது போல அந்த ஸ்டெப்பை தான் நான் ஃபாலோ பண்றேன். ரிசல்ட் ஆனா சக்சஸா தானே இருக்கு. ஏன்னா அந்த ஃபெயிலியரா வந்தாலும் அதையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மனம் இருக்கு. அது சரியா? என்னன்னா முதல் சரியான்னு ஏன் கேக்குறீங்க? என்னன்னா முதல் எப்படின்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்ணல, அந்த முடிவுல தானே இருக்கிற. யாரும் என்னன்னு சொல்லுவாங்களோ, இவங்க அப்படி கதைப்பாங்களோன்னு இப்ப அதை பற்றி எல்லாம் நான் கேர் பண்றேன்ல. என்ன அவங்க சொன்னாலும் எல்லாமே ஏற்றுக்கொள்வாங்க. என்ன சரி என்று பாராட்டினாலும் சரி, அல்லது இது சரியில்லைன்னு சொன்னாலும் அதுலயும் ஏதும் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ள வேணுமா, நான் அதுல இன்னும் என்னில இருக்கா, அதுல ஏதும் மாற்றங்கள் செய்து இன்னும் ஏதும் செய்து கொள்ளலாமான்றதை பற்றி தான் சிந்திப்பனே தவிர மற்றாக்கள்ல போய் பிளேம் பண்ற அளவுக்கு இப்ப இல்ல. அந்த அளவுக்கு மனம் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிருக்கிறது தான் சொல்ல வேணும். முதலைய விட முதல்லண்டா ஒரு பக்குவம் இல்லாம எடுத்த உடனே அப்படி இப்படின்றது இப்ப அந்த ரியாக்ஷன் இல்லாம ஒரு ரெஸ்பாண்ட் பண்ற மோட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படித்தான் இருக்கிறேன். அது சரியா மேடம்? நான் இந்த இது அது நீங்க இப்போ ரெஸ்பாண்ட் பண்ற மோட்ல தான் இருக்கேன், இப்படிதான் இருக்கேன் அப்படிங்கும் பொழுது அது வரைக்கும் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டே வரீங்க. அதுக்கப்புறம் அது சரியான்னு ஏன் கேக்குறீங்க? அது 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 உங்களுக்கு சரியா தோணலையா உங்களுக்கு? எனக்கு சரியாத்தான் இருக்குது. முதல்ல இன்னைக்கு நீங்க எடுத்துக்க கூடிய முடிவு வந்து என்னன்னா, தேவையில்லாத விஷயங்களை நான் போட்டு அலைப்பாயறத விட்டுட்டு தேவையானதை மட்டும் நான் செய்யறேன். அப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது சரிதான் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்க உங்களுக்கு நீங்களே அந்த வரத்தை கொடுத்துக்கோங்க. அதுக்கு வேற யாரும் வந்து உங்களுக்கு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதோட உங்களுக்குள்ள நீங்க அது இதுதான் அப்படிங்கும்போது திருப்பி அதை ஓபன் அப் பண்ணாதீங்க.
அது விளங்குது எனக்கு. என்னன்னா அந்த சின்ன ஒரு பிரச்சனை சும்மாண்டு நான் எனக்குள்ளேயே ஒரு குழப்பம் ஒன்று வந்தது. வந்து அப்ப நான் யோசிச்சேன், நான் ஏன் இப்படி வந்தது எனக்கு யோசிச்சுட்டு அடுத்த தடவை யோசிச்சேன், ஏன் அதுவும் அதுவும் சரிதானே, அதுவும் நான் தானே, அதுவும் சரிதானே என்று அக்செப்ட் பண்ண உடனே எனக்கு ஒரு சரியான ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒன்று கிடைச்சது. அப்ப நான் யோசிச்சேன், எனக்குள்ள என்ன நடந்தாலும் அதுவும் நான் தான் என்று அதை வந்துட்டு அதுல இருந்து விடுபட்டு நான் வந்துட்டேன், அதுவும் நான் தான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையோட எனக்குள்ள இருக்கிறத அது ஒரு உணரக்கூடிய மாதிரி இருந்தது. அதாவது நான் தான் இருக்கிறேன், அதுவும் நான் தான், அப்ப அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி செய்ததும் பிழையா, அது பிளண்டு விளங்குனது. ஆனா அது பிளண்டாலும் அதுவும் நான் தானே என்று அதையும் அந்த முரண்பாட்டுக்கு போவாமலுக்கு அக்செப்ட் பண்ண எனக்கு உண்மையான ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து இந்த கூடுதலா இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அந்த வளமையை விட இதெல்லாம் ஒரு திடீர்னு தான் அந்த அந்த இது எனக்கு வந்தது. அது அதுவும் சரிதான், நான் செய்தது தானே, அது எனக்கு சரிதான். ஆனா அது ஆமா. பிழை, அந்த முடிவு பிழையாண்டு எனக்கு தெரியாது. ஆனா அது பிழையன்றதை நான் சரியாண்டே ஏற்றுக்கொண்டேன் எனக்குள்ள. அவ்வளவுதான். அது அது அப்புறம் தானே எனக்கு உங்களுக்குள்ள விளங்கி நீங்க உங்களுக்குள்ள இதுதான் அப்படின்றதோட ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க, அவ்வளவுதான். full stop, full stop. அது எனக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. இப்படிதான் நம்மளோட இயல்பு இருக்குது என்றத புதுசாக புரியக்கூடிய மாதிரி இருந்தது எனக்குள்ள. நான் நன்றி. தான் அது பிழையா செய்தாலும் நான் தானே அதை முரண்படாமலுக்கு அதையும் அக்செப்ட் பண்ணிட்டேன் நான். அப்ப நம்மளோட ரெண்டு நம்மளோட புரிதல் இது மாதிரிதான் இது பண்ணும்போது நமக்கு வந்து மாலை போட்டு மரியாதை போட்டு ஆஹா வாழ்க்கை புரிஞ்சுக்கிட்டே அப்படின்லாம் யாரும் இது பண்ண போறது இல்ல. அதுக்காகலாம் வெயிட் பண்ணாதீங்க. நம்ம அதுதான் இவ்வளவுதான் இதுதான் அப்படின்றதோட நம்ம ஒரு ஒரு ஃப்ரீ ஆயிட்டு நம்ம அடுத்த விஷயங்களை சாதாரணமா எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் ஆயிடுங்க, ஆமா அவ்வளவுதான். ஆமா ஆமா அது விளங்குது வடிவா. எனக்கு உள்ளுக்குள்ள அது தானாக தான் நடக்குது அந்த விஷயம் தானா. அது எப்படி எனக்கு வந்தது எனக்கு தெரியல, என்ன அறியாமலே அதை அக்செப்ட் பண்ணுது, சரிதான் அது பரவாயில்ல ஓகே என்று அடுத்ததுக்கு போயிட்டேன் நான். ஆனா பிறகு அந்த அவங்க சொன்னாங்க அது சரியான விஷயம், நான் எடுத்த முடிவு வந்து சரியாத்தானே இருந்திருக்குது. அவங்க சொன்ன பிறகுதான் விளங்குது அது சரியாத்தானே இருந்திருக்கு. ஆனா எனக்கு அது பிள்ளையா தெரிஞ்சது, அதை அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இருந்த நம்மட. அதான் நான் நினைக்கிறேன், என்ற இருப்புலதான் நான் இருக்கிறேன். ஒரு ஆள் போய் போய் வந்து வந்து இப்படி போய் திருப்பி அந்த இடத்துக்கு வார, அப்படித்தானே. அத நன்றி நான் நன்றி. நம்ம நீங்க அது புரிஞ்சது கரெக்ட். சேகர் சொல்லுங்க. நன்றி நன்றி மேடம். ஹலோ மேம். சொல்லுங்க மேம், இப்ப நீங்க சொன்னதை வச்சு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நாம வந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நாம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அதை நம்ம இறங்கி நம்ம செயல்படுத்திட்டே போலாம். நம்மளே அதுக்கு வந்து நம்ம யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு நம்மளே வரம் கொடுத்து நம்மளே செயல்படுத்திக்கலாம் அப்படிங்கறத சொல்ற ஒரு விதமா இருக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? சரிதான். நமக்கு நமக்கு என்ன வேணும், இப்ப இந்த முடிவுல வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, புறத்துல எடுக்கக்கூடிய முடிவுல வந்து இப்போ நம்ம அடுத்தவங்களோட விஷயத்த அபகரிக்கிற மாதிரி இல்லாம மாரலா ஒரு 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 கோட்பாடு வச்சுக்கணும், அவ்வளவுதான். என்ன வேணும்னாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணும்னாலும் அது பின்னாடி போலாம். ஆனா அது அடுத்தவங்களுடைய இதுவா இல்லாம, அல்லது நம்ம இப்போ அது அது இன்னொருத்தவங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டியோ இன்னொருத்தவங்களோட இதுவோ அப்படி இல்லாம நம்ம வந்து மாரலா கரெக்ட் அப்படின்னு இருக்கிறது தான் அதோட ஒரே ஒரு லிட்மஸ் டெஸ்ட். அது தர்மமா அப்படிங்கறத மட்டும் நம்ம வந்து முதல் ஃபில்டர். அது வந்து நம்ம போடுற ஃபில்டர் இல்ல, அது அது வந்து ஒரு அது வந்து ஒரு பேசிக் ஃபில்டர். ஏன்னா நம்ம தர்மம் அதெல்லாமே கம்பல்சரியா இருக்கணும். ஆமா, ஏன்னா இது பலதரப்பட்ட மக்கள் இருக்கும் பொழுது நம்ம பல பேரும் ஒரே விஷயத்த, இப்போ 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேரும் ப்ரொமோஷனுக்காக வந்து 10 பேருக்கும் ப்ரொமோஷன் வேணும்னு தான் நினைப்போம். இப்போ அந்த 10 பேர் ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கும் போது 2 பேருக்கு தான் அந்த இயர்லி ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்படிங்கும் பொழுது எனக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறது வந்து தப்பே கிடையாது. 2 பேர் தானே, அந்த 2 பேர்ல நான் இருப்பேனா, இருக்க கூடாதா, இருக்க முடியுமா, முடியாது, அப்படி எல்லாம் தேவையில்லை. நம்மளால முடியும் அப்படிங்கறத நம்ம ஒரு வரமா கொடுத்துக்கலாம். ஆனா இப்ப அந்த ப்ரொமோஷனுக்காக அடுத்தவனை எதையோ ஒண்ணு பண்ணி அவனை அமுக்கி இவனை அமுக்கி அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணனா அகெயின் நம்ம தான் அப்படி முடிவு எடுக்கிறோம், அந்த முடிவுக்கான பலனையும் நம்ம அனுபவிப்போம், அவ்வளவுதான். எடுக்காதீங்க அப்படின்னு பயமுறுத்துறது கிடையாது. எனி ஆக்ஷன் வில் ஹேவ் அ ரியாக்ஷன், அவ்வளவுதான். சோ நம்ம எதை காஸ் பண்றோங்கிறதுல வந்து
புறம் சார்ந்து நம்ம வச்சுக்கிற ஒரே ஒரு ஃபில்டர் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கிடைக்குமா கிடைக்காதா, சாத்தியமா அசாத்தியம் இல்லையா, என்னோட குடும்ப பேக்ரவுண்ட் இப்படி இருக்கா இல்லையா, இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேனா பண்ணல, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அதெல்லாம் கேன் நெவர் ஹோல்ட் யூ பேக். ஆனா இது மோரலா கரெக்டாங்கிறத மட்டும் நம்ம ஒரே ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறோம். அதுக்கு தாண்டி எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம அதை பர்சியூ பண்ணும்போது ஓகே நான் அதை எப்படி வந்து செயல்படுத்திக்கிறது அப்படிங்கும்போது சின்ன சின்ன லெவல்ல திருப்பி நமக்கு நாமே வரங்கள் கொடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம அது இது பண்ணும்பொழுது திருப்பி நெகட்டிவா தோணும், அது அப்படி பண்ணியிருந்திருக்கலாமா, இப்படி பண்ணாம இருந்திருக்கணும், அது இதுன்னு மாத்தி மாத்தி தோணும். அப்போ நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம்னா என்னோட முடிவுக்கு, அதாவது அந்த அந்த ஒரு ஃபைனல் முடிவு தேதி போட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணிருக்கோம் இல்லையா, ஒரு கோல் செட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்கு எனக்கு இது துணையா இருக்கா துணையா இல்லையா, இந்த மாதிரி ஒரு சிந்தனை. துணையா இல்லைன்னா கண்டுக்க வேண்டாம், அதுதான் நம்ம எடுக்கிற முடிவு. அது மட்டும் இல்லாம வந்து வெளியில இருந்து நம்ம எல்லாத்தையும் வெளியில இருந்தே எதிர்பார்த்துட்டு இருக்காம நாமளே இறங்கி எல்லாமே செயல்படுத்தணும், செய்யணும். நம்ம தான் இறங்கி நம்ம தான் we are responsible for our happiness. அந்த பொறுப்பை எடுத்துட்ட பிறகு வெளியில இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள், நபர்கள் அதெல்லாம் தானா வரும். பிரபஞ்சம் நம்ம முதல்ல காமிக்கணும், நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி இப்ப நிறைய பேர் நான் பண்ணுவேன், எனக்கு தைரியம் பத்தல அதனால நான் பண்ணலன்னு சொல்றாங்க இல்லையா. தைரியம் வந்த பிறகு ஒரு விஷயத்த நம்ம பண்ண மாட்டோம். கமிட்மெண்ட் முதல்ல வந்து கிளாரிட்டி என்ன வேணும். இந்த கோல் செட்டிங் ஒர்க் ஷாப்ல அதை பத்தி டீட்டெயிலா சொல்லி கொடுப்போம், பட் இங்க அவுட்லைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புறத்துல வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் என்ன வேணும். அதுக்கு அடுத்து வந்து நம்ம அதாவது இது அவன் வேணும்னு சொல்றதுனால இவங்க வேணும்னு சொல்றதுனால இல்லாம இதுதான் ட்ரெண்டுங்கிற மாதிரி இல்லாம we have to have that clarity. அதுக்கப்புறம் வந்து கமிட்மெண்ட் இருக்கணும். கமிட்னா இது எனக்கு இதுதான், இதுக்கு நான் வந்து உழைக்க தயார், ஐ எம் வில்லிங் டு அப்படிங்கறது முடிவு பண்ணிட்டு நம்ம இறங்கி தாராளமா அதாவது சரியான விஷயத்துக்கு நம்ம இறங்கி செய்யணும். அப்ப அந்த கமிட்மெண்ட் வந்துருச்சுன்னா தான் அதுக்கு தேவையான கரேஜ் வரும். கரேஜ் வந்த பிறகு கமிட் பண்ணுவேன்னு கிடையாது, நம்ம முதல்ல கமிட் பண்ணிடணும், முதல்ல உள்ள குதிச்சிடணும். அப்புறம் தான் வந்து ஓகே இதை நம்மளால இது பண்ண முடியுங்கிற அந்த ஒரு இது வரும். அதுக்கடுத்து நம்ம இது எல்லாமே வந்து எப்படின்னா நம்ம ஒரு கரெக்டான அந்த மாரல் ஃபில்டர் போட்டுட்டு நம்ம பர்சீவ் பண்ணோம். ஸோ யாரோ வந்து ஏதோ நம்மளை காப்பாற்றணும், நம்மளை முதல்ல வந்து காப்பாத்துறதுக்கு முன்னாடி நம்மளை கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு மேனேஜரே நம்ம எவ்வளவு வேலை பாக்குறோம்னு அவங்களா நம்மளை கண்டுக்கணும், முதல்ல நோட் பண்ணணும், டிஸ்கவர் பண்ணணும், நம்மள அப்புறம் அங்கேயிருந்து அப்படியே தூக்கி நம்மளுக்கு அப்படியே ப்ரமோஷன் கொடுக்கணும், இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ நம்மளா போய் ஒரு விஷயத்த இது பண்ணோம்னா அதை ஒரு தப்புன்னு கூட சில சமுதாயத்துல சில சமயம் சொல்லி கொடுக்கப்படுது. அது அந்த மாதிரி கிடையாது. ஒர்க்ல எல்லாம் நம்மளோட இதுதான், நம்ம என்ன பண்றோம் பண்ணலைங்கிறது அவங்க பிரச்சனை கிடையாது, நம்ம அதை சொல்லணும். சோ இந்த குவார்டர்ல நான் இவ்வளவு இது பண்ணிருக்கேன், ஒரு மீட்டிங் கிரியேட் பண்ணி. சோ நம்ம கிரியேட்டிவா யோசிக்க ஆரம்பிக்கிறது வந்து எப்ப யோசிக்க ஆரம்பிப்போம்னா நமக்கு என்ன வேணுங்கிறது தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணும். அது மாதிரி மத்தவங்களுக்காக வெயிட் பண்ணாம நம்ம இறங்கி அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது சப்போர்ட்டிவா இல்லாத தாட்ஸ் வரும் பொழுது நம்ம அதை நெகேட் பண்ணிடுறோம். இப்போ உங்களுக்கு இது வேணும்னு இருக்கு, ஆனா வேற மாதிரி ஆப்போசிட்டா ஒரு தாட் வருதுன்னா அது கூட இண்டல்ஜ் பண்றதுதான் சாபம். திருப்பி அந்த ஆசிலேஷனுக்கு போய் திருப்பி டவுட் ஆகி இல்ல திருப்பி அப்படியே விட்டுறது அது சாபம் இல்ல. முடியும் சொல்லுங்க. இந்த டாபிக் ரிலேட்டடா வந்து தவங்கள் போதும் அப்படிங்கிறது என்னுடைய இப்போ வரங்கள் பத்தி நீங்க சொன்னீங்க, இது எல்லாமே இப்ப எனக்கு ஓரளவு புரிஞ்சிச்சுங்க. தவங்கள் போதும் அப்படிங்கறது எப்படி கனெக்ட் பண்றதுங்க இது கூட? அப்படிங்கிறது அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, நம்ம அப்படியே தவம் பண்ணி கடவுள் நம்ம முன்னாடி வந்து போதும் குழந்தாய் உன்னுடைய இதில் நாங்கள் வந்து என்ன சொல்றது, உன் தவத்தை மெச்சினோம், போதும் நான் வந்து உனக்கு வேணுங்கிற வரத்தை கேளு அப்படிங்கிற மாதிரி we are always waiting to be discovered, found and rescued. அந்த 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 கெஞ்ச வேண்டாம், கெஞ்சி பண்ண வேண்டாம், வெயிட்டிங் இஸ் இனஃப், போதும். we all have what it takes. So ஒரு முடிவு மட்டும் எடுத்துட்டு அது போங்க. அண்ட் இன்னொன்னு அது வந்து வேறவங்களோட பொறுப்பு கிடையாது. நீங்க சொல்றத எனக்கு நல்லா கேட்ச் பண்ணிட்டேன் மேம். எப்படின்னா சும்மா நம்ம திங்க் பண்றது வந்து நம்ம மைண்ட் ஒரே மாதிரி லைஃப் லாங் அது எண்ட்லெஸ்ஸா திங்க் பண்ணிட்டே இருக்கும். we have to get into the action அப்படிங்கிறது தான் இதுல வந்து எனக்கு நல்லா புரியுது இந்த சப்ஜெக்ட்ல. இப்ப ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி கூட முதல்ல ஒரு முடிவெடுங்க. இப்ப சில சமயம் வந்து உடனே நமக்கு வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாத சூழ்நிலை எப்படி எப்படி ஒண்ணுமே தெரியாத ஒரு இதுவா இருக்கும். அதனால நமக்கு அந்த வேணுங்கிறத கூட நம்ம வந்து நினைக்க மாட்டோம்.
நம்மளால நினைக்க முடியாதோ அப்படின்றதுனால நம்ம நினைக்க மாட்டோம். ஸோ ஓகே அதை நினைங்க. நம்மளுக்கு இன்னைக்கே ஆக்ஷன்ல இறங்க முடியலனாலும் எனக்கு ஓகே இதுதான் அப்படிங்கறத முடிவெடுக்கணும் முதல்ல. ஓகே ஓகே இப்ப நம்ம ரைட் ஒரு ஓகே ஒரு அடிக்ஷன் பிஹேவியர் இருக்கு அப்படின்னா போராட்டமா இருக்கு, விட முடியலனாலும் பரவாயில்ல, ஓகே விடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு இன்னைக்கு இப்போ இந்த மொமெண்ட்ல பிரசன்ட்ல எடுக்கணும். ஓகே அதுதான் நமக்கு நாமே கொடுக்கக்கூடிய வரம். எஸ் அந்த வெரி முடிவு ஹெல்ப்ஃபுல் மேம். இல்லாம நீங்க எவ்வளவு ஆக்ஷன் எடுத்தீங்கனாலும் ஆக்ஷன் டேக்கர்ஸ் ஆர் எவ்ரிவேர். எஸ் ஓகே ஸோ யா ஆக்ஷனை விட ஓகே எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டோட்டலா நம்ம ஆப்ரேட் ஆகுறது தான் இதுல இம்பார்ட்டன்ட். ஒரு எஸ் ஜீவமுக்தன் இந்த புரிஞ்சு ஒருத்தவங்களுக்கும் இப்போ பயங்கர செயல் 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 செயல்னு டூயிங்ல இருக்கிறவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இது வந்து அந்த தேவையானதுக்கு தேவையான இடத்துல முழுமையா நம்ம வந்து அதுல செயல்படுறோம். ஓகே ரைட் ஓகே ஓகே தேங்க்யூ. சாட்ல புறத்தில் மட்டும். ஓகே. ஸோ இப்போ ஏதாவது ஒரு விதத்துல இன்டெசிசிவா இருக்கு, அதாவது முடிவே எடுக்க முடியாம இருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல ஒரு பர்டிகுலர் ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன், எனக்கு அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ்டா இந்த டயலாக்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரி, இதுல வந்து எல்லாமே வந்து ஒரு தியரி எடுத்து வச்சுக்கிட்டா நல்லாது இன்டெலெக்சுவலா அப்படிங்கிறது கிடையாது. இதுல ஒன்னொன்னு உள்ள இறங்கி நீங்க அதை என்கவுண்டர் பண்ணதான் அடுத்தடுத்து அதுவே ஓப்பன் அப் ஆகும். செல்வி, நீங்க அந்த முதல்ல டைம் லைன் போட்டுட்டு முதல் படியில இறங்கி அதை ஃபுல்லா ஒர்க் த்ரூ பண்ண உங்களுக்கு பல விஷயங்கள் ரியாலிட்டிக்கு வரும், உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ யாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணல. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங். ஓகே, நான் முடிவு எடுத்துட்டேன் மனோகர். ஷேர் பண்ண பிறகு நீங்க பேசலாம். ஓகேயா வெயிட்டீஸ்? ஓகே ஓகே. ஸோ இது வந்து தெரியுதா? ஸ்கிரீன்ல தெரியுதா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, பிகாஸ் எனக்கு வந்து கேலரி வியூ போயிடுச்சு. ஓகே 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 ஷூர். ஸோ இது வந்து as you all know, I'm an internationally certified coach. So career, relationship, work, business related and focus, goal setting, எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து ஐ டூ கோச்சிங். இங்க ஐ ஹாவ் அ ரெகுலர் கோச்சிங் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ இது வந்து என்னன்னா, இந்தியால இருந்து இப்போ 1-on-1 கோச்சிங் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. பட் இது வந்து ஐ வாண்டட் டு கிரியேட் சம் ஸ்பேஸ். என்னன்னா, பொருளாதார ரீதியா கொஞ்சம் டஃபா இருக்கு, ஆனாலும் எனக்கு கொஞ்சம் ஹேண்ட் ஹோல்டிங் வேணும், கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு கண்டினியூஸா ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுது, எனக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்துக்கு ஒரு கோல் இருக்கு, அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு எனக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, அல்லது வந்து எனக்கு அந்த டிஸ்கஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக வேண்டி, உண்மையிலே உங்களுக்கே நீங்க அந்த கேள்வி கேட்டுட்டு நீங்களே அந்த முடிவு பொருளாதார ரீதியா கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறவங்களுக்காக வேண்டி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பேஸ் இது. ஸோ இது வந்து என்னன்னா குரூப் கோச்சிங். ஒரு 10 பேர் தான் மேக்சிமம் அந்த குரூப்ல இருப்பாங்க. இட்ஸ் அ வெரி ஸ்மால். இங்கெல்லாம் குரூப் கோச்சிங்னா 40-50 பேர் இருப்போம். பட் இது வந்து வெரி ஸ்மால் ஸ்பேஸ். ஸோ ஒரு 10 பீப்புள் தான் வந்து அந்த ஒரு குரூப்ல இருப்பாங்க. ஸோ இதுல வந்து எப்படி இது ஒர்க் ஆகும்னா, மந்த்லி 5,000 rupees இது கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, 1 month நீங்க பே பண்ணீங்கன்னா அந்த ஒரு 5 செஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 10 பேர், ஸோ எவ்ரி மந்த் நீங்க வந்து வந்தே ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. யூ கம் வித் அ ப்ராப்ளம், யூ ஒர்க் த்ரூ, யூ கம் வித் அ சொல்யூஷன், யூ ஒர்க் த்ரூ அண்ட் தென் யூ கம் அவுட் ஆஃப் தட். ஸோ அது எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம். It's a very, very bare minimum, 5,000 rupees for the whole entire 5 sessions. So இது சப்போஸ் பொருளாதார ரீதியா பெட்டரா இருக்கு அப்படிங்கிறவங்க கோச்சிங் தேவைப்பட்டதுன்னா தனியா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் லைக் யூனோ இப்போதைக்கு மானிட்டரியா கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு, ஆனாலும் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக இந்த ஸ்பேஸ். ஸோ ஆல்ரெடி ஃபியூ பீப்புள் என்ரோல் பண்ணிட்டாங்க. வீக்லி ஒன்ஸ் மீட் பண்ணுவோம். இந்த வாரத்துல இருந்து செஷன்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் ப்ளீஸ் பார்ட்டிசிபேட். இது வந்து இந்த குரூப் கோச்சிங்ல வந்து எப்படி இருக்கும்னா, அந்த 10 பேர் வர்றவங்களே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகும். ஸோ நிறைய இன்டராக்டிவ் செஷன்ஸ் இருக்கும், பிரேக் அவுட் ரூம்ஸ் இருக்கும், தனித்தனியா ஒரு விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆனா இருக்கும், வெறுமனே கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு ஐ வாண்டட் டு ஷேர். ஸோ
இந்த மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அகைன் இட்ஸ் மந்த்லி 5,000 அவ்வளவுதான் மினிமம். சப்போஸ் உங்களுக்கு உங்களால வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு அஃபோர்ட் பெட்டர் அப்படின்னா நீங்க தனியா காண்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு ஒரு டேஸ்ட் கிடைக்கணும் எப்படி இருக்கு அப்படிங்கறதுனாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணலாம். ஸோ இது இது வந்து எதுக்காக இந்த ஈவன் இந்த மினிமல் இது அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விதத்துல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும், இது எனக்கு இம்பார்ட்டன்ட், இது எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டைம் வேல்யூ அட்டென்ஷன் அண்ட் எவ்ரி வீக் கரெக்டா அந்த ஷோ பண்ணி அந்த ஒரு விஷயத்தை எடுத்து ஒர்க் பண்ணி ரிசல்ட்ஸ் கொண்டு வரும். ஸோ அதுல கமிட்டடா இப்ப அகம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் ஓகே, புறம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் ஓகே, பட் ஒரு 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 விஷயத்துல திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டோக்கன் தான் அந்த அந்த ஃபீ. ஸோ தட் யூ ஆர் மோட்டிவேட்டட் டு ஷோ அப் அண்ட் யூ டூ த ஒர்க். ஸோ அதுக்காக ஏதோ ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால வந்து திஸ் குரூப் கோச்சிங். ஸோ இதுல வந்து லெட் மீ ஷேர் த லிங்க். இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டு நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் போடுறேன். ஸோ இதனோட வேல்யூ வந்து என்னன்னா இங்க உள்ள குரூப் கோச்சிங்லாம் வந்து லைக் இட்ஸ் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இங்க. ஸோ அது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இது வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஒரு இது வந்து ஒரு ஸ்பேஸ் பிட்வீன் வேர் அதுவா வந்து விழுகிறதுன்றது வேற, நாமளா ஒரு இன்டென்ஷனலா ஒரு பேபி ஸ்டெப் உள்ள எடுத்து வச்சு ஒர்க் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். வணக்கம் மேடம். சொல்லுங்க. இது டைமிங் எப்படி நீங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த செஷன்? அது வந்து நம்ம இந்தியன் டைம்ல தான், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல தான் இருக்கும். சோ சம்டைம்ஸ் ஏர்லி செஷன்ஸ் இருக்கும், இல்ல இந்த மாதிரி டைமா இருக்கும், லைக் ஒரு 7 to 8 அந்த மாதிரி ஈவினிங். இல்ல மேம், இப்போ ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து இப்போ ஈவினிங் 6 o'clock அப்புறம் தான் ஃப்ரீயா இருப்பேன். சோ அதான் 7 or 8 அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரம் ஈவினிங் 7 to 8 or 8 to 9 1 hour தான் செஷன். 1 hour செஷன். ஓகே ஓகே. 1 hour செஷன். இந்த ஹோல் செஷனுக்கே 5,000 தான். அது வந்து ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இது பண்றோம். சோ தட் இதுல இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுவோம். இல்லனா பிகாஸ் ஐ சார்ஜ் லைக் மோர் தென் $200 ஃபார் an hour இங்க என்னோட இங்க உள்ள கோச்சிங்க்கு. ஸோ திஸ் இஸ் லைக் ஒரு எப்படி சொல்றது, வாலண்டியரிங் ஃப்ரீங்கிறத தாண்டி எனக்கு இது இம்பார்ட்டன்ட்னு அந்த அவங்க வந்து முன் வைக்கணும், காலை அவங்கள இன்வைட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஃபினான்ஷியலா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிறவங்களுக்காக வேண்டி கிரியேட் பண்ண ஒரு ஸ்பேஸ். இல்ல மேம், எனக்கு என்ன கிளாரிட்டி வேணும்னா நீங்க வீக்லி எந்த டே வந்து எந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் வைப்பீங்க, அந்த ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டிசைட் பண்றது ஈஸியா. வீக் டேஸ்ல இட் இஸ் இப்போதைக்கு வந்து என்ன டைம் வந்து இதுவா இருக்கு அப்படின்னா டியூஸ்டே. ஓகே, டியூஸ்டே உங்க டைம் வந்து ஈவினிங் வந்து 8 o'clock 8 to 9 p.m. IST Tuesdays. Every Tuesday? ஆமா, every Tuesday for 5 or 4 sessions அந்த மந்த். அதுக்கப்புறம் அடுத்த மந்த் உங்களுக்கு வேணும் ஒர்க் த்ரூ பண்ணீங்கன்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே 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 மேம். சோ ஓகே வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன், நீங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இது பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படின்னா நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டு யூ ஒர்க் த்ரூ அண்ட் தென் யூ கெட் கிளாரிஃபைட். இப்போ எனக்கு ஆக்சுவலா 1-to-1 கோச்சிங் நிறைய பேர் இந்தியால, அயர்லாந்து, இங்க அதாவது துபாய் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட், இங்க US UK கனடா அந்த மாதிரி இருக்காங்க. பட் நான் சொல்றது வந்து தமிழ் ஏசியா உள்ள 1-to-1 பீப்புள் இந்தியால. அது வந்து வேற ஃபீஸ், வேற ஸ்ட்ரக்சர். அது வந்து 1-to-1 அப்படின்னா 1 hour செஷன்ஸ் அவங்களுக்கு மட்டுமே டெடிகேட்டடா இருக்கும். ஒரு ஜூம் செஷன்ல நானும் அந்த பர்சன் மட்டும், நானும் நீங்களும் மட்டும் இருக்கிற மாதிரி 1-to-1 பர்சனல் கோச்சிங் இருக்கு. ஸோ கொஞ்சம் பர்சனலான இஷ்யூஸ் வெளியில டிஸ்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், ஹேண்ட் ஹோல்டிங் வேணுங்கும் போது நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். அல்லது பிசினஸ்ல கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா கான்ஃபிடென்ஷியலா இருக்கிற மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அல்லது மணி மைண்ட் செட், வாட் எவர் இட் இஸ், 1-to-1 கோச்சிங் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இது வந்து குரூப் கோச்சிங். So maximum like 5 to 10 people would be there in the group, but it will be very specific to your you will get a chance every week in the session and we will discuss. இப்போ ஏதாவது அப்படி டவுட்டா இருக்குது அப்படின்னா நீங்க உங்களுக்கு அது எப்படிங்கறது ஒரு ஐடியா கிடைக்கணும்னா நீங்க எனக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. எப்பயாவது நான் வந்து ஃப்ரீ பாஸ் நான் அனுப்புறேன், 1 or 2 ஃப்ரீ பாசஸ் இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு கிளைம் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு கெட் அ டேஸ்ட் இருக்கு. பட் இப்போ நான் வந்து இப்போ 35 பேர் இருக்கோம் இல்லையா, நான் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க,
உங்க கொஸ்டின்ஸ் என்ன எந்த இதுல இருக்கு அப்படிங்கும் பொழுது ஒரு யோசனையா இருக்கு, தயக்கமா இருக்கு, அவங்க யாராவது கேட்டாங்கன்னா பேசிக்கலாம், நம்ம கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. இது அந்த மாதிரி கிடையாது. இது வந்து நீங்களே விருப்பப்பட்டு உங்களுடைய ஒரு சேலஞ்சஸ் சார்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்காக, ஒரு கிளாரிட்டிக்காக வர்ற ஒரு ஸ்பேஸ். ஸோ அது கம்ப்ளீட்டா வந்து எப்படி சொல்றது, இட் வில் பி வெரி வெரி ஃபோக்கஸ்ட் அண்ட் ஷார்ப் அண்ட் இன்டென்ஸ் அந்த செஷன்ஸ். பிகாஸ் எல்லாருமே அதுல எவ்வளோக்கு எவ்வளோ பெனிஃபிட் அடையணுங்கிற மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏதாவது ஒரு யூ ஹாவ் டு ஹேவ் ஸ்கின் இன் த கேம். ரெண்டு சைடும் அந்த மியூச்சுவலா ஏதோ ஒன்று இருந்தாதான் அந்த பார்ட்டிசிபேஷன் வருது. இல்லாட்டி இட்ஸ் குட் டு ஹேவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கும். அது கிளைண்ட்ஸ்க்கு தான் பெனிஃபிஷியலா இருக்கிறது இல்லை. ஓகே, ஸோ வேற நம்ம இன்னைக்கு டெசிஷன்ஸ் பத்தி பேசணும் இல்லையா. ஸோ எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகுதான் ஒரு முடிவு எடுக்கணும். இல்ல முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி அவுட்கம் பேஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறோம். இல்ல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தப்பான ரீசன்ஸ்க்கு நம்ம எனிவே முடிவு எடுத்துட்டு தான் இருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அன்கான்சியஸா ஒவ்வொரு நிமிஷம் முடிவு எடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த எடுத்த முடிவினோட விளைவு தான் நம்ம இப்ப வாழ்ந்து. ஸோ அன்கான்சியஸா நம்ம ஏதோ தப்பான கிரைட்டீரியா வச்சுக்கிட்டு முடிவு எடுக்கிறதுக்கு பதிலா எனிவே முடிவு தான் எடுக்க போறோம். முடிவு எடுக்கிறதுனாலதான் நம்ம ஒரு விஷயத்திலே வந்து செயல்படுறோம், ஒரு விஷயத்த இப்படி யோசிக்கிறோம். ஸோ அப்போ அதை வந்து நம்மளுக்கு ஃபேவரபிளா எப்படி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த யூனோ தவங்கள் போதும் வரங்கள்ங்கிறது வந்து நமக்கு நாமே கொடுத்துக்கிறதா. நமக்கு யாரோ வந்து எதையோ ஒண்ணு மெச்சி நீ வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ட, இவ்வளோ தூரம் நீ நல்லா பண்ண, இந்தா இனிமே உனக்கு இது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறது கிடையாது. ஏதோ ஒண்ணு செஞ்சு நமக்கு கடைசியில கிடைக்கிறது தானே ஒரு அவுட்கம். அப்படி கிடையாது. இது வந்து நமக்கு முதல்ல நம்ம கொடுத்துக்கிறோம், கிராண்ட் பண்ணிக்கிறோம். இந்த இதை கார் வந்து நின்னாச்சு, நிறுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான விஷயங்களை வந்து நம்ம டேலி பண்ணி அது மீட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இப்ப அதுக்கு இடையில என்னென்னலாம் நம்மள வந்து நம்மளுடைய நம்பிக்கைகளோ பழக்க வழக்கங்களோ இல்ல நம்மளுடைய முன்முடிவுகளோ எதெல்லாம் தடையா இருக்கோ அது எல்லாத்தையுமே நமக்கு ஃபேவரபிளான ஒரு முடிவா எடுத்துட்டு அதை டிராப் பண்ணி, ஸோ நம்ம அதை பண்ணாம நம்ம என்ன பண்ணிடுறோம், நமக்கு என்ன வேணுங்கிறதே டிராப் பண்ணிடுறோம். அதுல நம்ம ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு இன்னும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. நம்ம டிசைர்ஸ் தான் வந்து ஆசை தான் வந்து துன்பத்துக்கே காரணம். அந்த ஆசை வேற, அந்த பந்தம் வேற. அந்த இதை வந்து புறத்துல அப்ளை பண்ணி இருக்கக்கூடாது. அகத்திலுமே இது ப்ராப்ளமா இருக்கிறதுக்கு கூட ஒரு முடிவு தான் நம்ம எடுக்கிறோம். இந்த புரிதல்ங்கிறதே ஒரு முடிவு தான். இந்த மாதிரி ஒண்ணுமே செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, சரி பண்றதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம மனசுலங்கிறதுமே ஒரு முடிவு தான். ஸோ அகமா இருந்தாலும் சரி புறமா இருந்தாலும் சரி, இப்போ ஜேகேக்கு புத்தருக்கு இருந்த மாதிரிலாம் எனக்கு இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து இதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கோம். ஸோ ஏதோ ஒரு விதத்துல நமக்கு தெரியாம மொமெண்ட் பை மொமெண்ட் நம்ம முடிவு எடுத்துட்டு தான் இருக்கும், அகமா இருந்தாலும் புறமா இருந்தாலும். ஸோ அந்த முடிவுங்கிறது தான் உள்ள பவரே. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத டீட்டெயிலா ஒர்க் ஷாப்ஸ்ல பண்ணுவோம். பட் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு அவுட்லைன் கொடுத்தேன். ஸோ இஃப் எனிபடி ஹேஸ் எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம், இல்ல உங்களோட இது சொல்லியும் டிஸ்கஸ் பண்ணலாம். வி ஹேவ் ஃபியூ மோர் மினிட்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன்ல உங்களுக்கு ஏதாவது புதுசா ஓப்பன் அப் ஆச்சா, உங்களுக்கு ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டீப்பன் ஆச்சா, இல்ல ஏதாவது கதவுகள் திறந்ததா, அல்லது ஜன்னலாவது திறந்ததா, அதை பத்தி யாராவது 1-2 பேரு ஃபீட்பேக் கொடுக்கணும்னா கொடுங்க. பிகாஸ் எதையுமே நம்ம கிளைம் பண்ணி நம்ம வாய்ஸ் பண்ணும்போது இட் கம்ஸ் டு பிசிக்கல் ரியாலிட்டி. சொல்லுங்க ஜெயபிரகாஷ். கொஞ்சம் தெளிவா இருக்குங்க. எனக்கு நம்ம சும்மா அந்த க்ளூமியா போகக்கூடாது. ஒவ்வொன்றையும் டிசிஷன் எடுத்து ஒவ்வொன்னா பண்ணுவேன். எல்லாரும் பாயிண்ட் எக்ஸாக்ட் கட் பண்ணி ஃப்ரீயா போகும். டிசிஷன் எடுக்காம போகிறதுனால தான் ஒரு ட்ரெஸ் வேணாலும் இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்னா இந்த கடைக்கு போகணும், அந்த கடையில இல்லைன்னா கூட அடுத்த கடைக்கு போகணும், அடுத்த கடையில தெரியல விட்டுருந்தோம். மெதுவா எப்ப கிடைக்குதோ அந்த மாதிரி வாங்க. சாப்பாடை கூட இந்த ஃபுட் இங்க தான் நமக்கு சூட்டபிள் ஆகும். சில நேரம் இட்லி தான் எனக்கு வந்து இட்லி தான் சாப்பிடணும்னு போகுவேன், அங்க இருக்காது. நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காத பூரி இருக்கும், சரி பூரி கொடுங்க சாப்பிட்டுருவேன். ஆனால் உடம்பு ஒத்துக்காத பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம அதை விட்டுட்டு அடுத்த கடைக்கு போகணும். என்ன டிசிஷன் கரெக்டா எடுத்து அதுக்கு அந்த மாதிரி ஆக்ஷன் கூட அந்த மாதிரி எடுத்தா தான் ஒரு நல்ல. இப்ப நீங்க அந்த உடம்பு சரியா வச்சுக்கணும்னு ஒரு முடிவெடுங்க. அதாவது எப்பயுமே நம்ம அது இன்னொரு செஷன்ல பார்ப்போம். அதாவது பெரிய முடிவு, இப்ப இட்லியா தோசையாங்கிறது வந்து புரியறதுக்காக சொல்றேன். இப்ப நம்ம வந்து சின்னதுக்கெல்லாம் முடிவு எடுத்துட்டு இருக்கணும். உடம்ப நான் நல்லா வச்சுக்கணுங்கிறத ஒரு பெரிய முடிவா எடுங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரமே நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளோட தரத்தை பொறுத்துதான். இப்போ உங்க உடம்ப சரியா வச்சுக்கணும் அப்படின்னாலே அந்த வடிகட்டிலே என்னென்னலாம் வடிகட்டி வந்து வெளியே போயிடுது. அதுக்கு சம்பந்தம் இல்லாத தேவையில்லாத
நேரங்கட்ட நேரத்துல சாப்பிடுறது, எண்ணெய் பலகாரம் சாப்பிடுறது, அது இது இதெல்லாம் ஒன்னொன்னா வச்சீங்கன்னா தலைவலி வந்துடும். ஸோ ரேஸ் யோர் லெவல், ரேஸ் யோர் ஸ்டாண்டர்ட். அது அந்த முடிவு எடுங்க. எனக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வேணும், டைஜஷன் இருக்கணும், எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் பொழுது தென் ஆட்டோமேட்டிக்கா ஸோ இட்ஸ் நாட் த அந்த டெசிஷன் அபவுட் ஃபிளெக்சிபிள் இட்லி தோசை கிடையாது, இட்லி பூரி இல்ல கிடையாது. அந்த ஃபிளெக்சிபிள் ஏன்னா நம்ம ஹெல்த்துக்காக தான் அந்த போறோம். நம்ம அந்த மாதிரி பண்ணணும்ட்டு அப்ப அந்த ஃபிளெக்சிபிள் ஆயிரும். அந்த டைம்ல அந்த டிசிஷன் சரியா எடுக்கிறது இல்லாம அந்த இப்படிதான் இருக்கணும்னு ஒரு இதாகனால நம்ம ஆஸ்திரேலியஸ்னால பண்ணி இப்போ சரியா டிசிஷன் வந்து கண்டிப்பா எடுக்கிறதால ஹெல்த்துக்காக நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்ற போது கண்டிப்பா அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அது ஆக்ஷன் ஆப்ஷன் கிடையாது, அது முடிவு. பேசணும். அது முடிவு அதான் அந்த டிசிஷன் ஃபைனல் எடுத்து பண்ணணும்ட்டு ஒரு நல்லா டெஃபரெண்டா நாளையில இருந்து கரெக்டா அப்ளை பண்ணிடுவாங்க கண்டிப்பா. இப்பல இருந்து அப்ளை பண்ணுங்க. இப்ப இருந்து கண்டிப்பா இன்னொன்னு வந்து நம்ம வந்து அப்படி சேஃபாவே லைஃப் அப்ளை பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப ஒரு மீடியாக்கரான விஷயம். அதனாலும் சரி இதனாலும் சரி எதுக்காவது ஒண்ணுத்துக்கு நிக்கணும்ல நம்ம. we have to stand up for something. So அந்த பவரா கூட தெரியும் மேம். அந்த எடுக்கும் போது இப்ப நமக்கே தெரியாது, எடுத்தா தான் நம்ம அந்த பவர் ஆகும். ஓகே இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு நமக்கே ஒரு பவர். இல்லைன்னா நம்மள லேசியா மாதிரி நினைச்சுக்கிறோம். ஓகே நம்மளால பண்ண அப்படியே ஒரு சேஃபா எல்லாத்தையும் அப்படியே தடவிட்டு எதுக்காக அவ்வளோ சேஃபா, எதுல இருந்து காப்பாத்திட்டு அவ்வளோ சேஃபா இருக்கும் அப்படி அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. சோ கிளியரா போறோம். சரி சிலது மொக்கையா முடியுதா, சிலது கிடைக்கலையா, சிலது தோத்து போயிடுறோமா, சரி ஓகே வாட் இஸ் நெக்ஸ்ட். அந்த மசில் தான் பில்டப் ஆகும். அது எதுவுமே ஒண்ணு இல்லைன்னா நம்ம அப்படியே தான் இருப்போம் இல்லையா. சோ யா ஐ எம் கிளாட் யூ காட் தட் டுடே. தேங்க்யூ வெரி மச். இனிமே செஷன் வந்தா செஷன் போஸ்டர் முதல்ல நீங்க பாக்குறீங்க. கண்டிப்பா எல்லாமே பார்த்துட்டு ஃபுல்லா அதை பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட இல்ல அதை பார்த்துட்டு நீங்க அது டியூன்டா வரும்பொழுது ஒரு இன்டென்ஷன் செட் ஆயிடுது பாத்தீங்களா. நம்ம மைண்ட் வந்து டக்குன்னு அதுக்கு தேவையானதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். சோ இது மாதிரி நம்ம ஒரு இதுதான் வேணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு கரெக்டா அதுவா தெரிய ஆரம்பிக்கும். தேங்க்யூ. மனோகர் சொல்லுங்க. வணக்கம் அக்கா, கேக்குதா? கேக்குதுமா, சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப டெசிஷன் எடுத்து போறோம். இப்ப நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு ஹோட்டலுக்கு போறேன், சாப்பிடணும்னு சொல்லி போறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதான் நான் சாப்பிட போறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டேன், தோசை சப்பாத்தி தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, இப்போ அங்க ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இனிப்பு இருக்கு, குலோப் ஜாமுனும் லட்டுவே இருக்கு. அது இப்ப எனக்கு வந்து காசு எக்ஸ்ட்ரா இருக்கு, வயிற்றுல கொஞ்சம் இடமும் எக்ஸ்ட்ரா இருக்கு. அது சாப்பிட்டா அது எக்ஸ்ட்ரா போனஸ் நம்ம எடுத்துக்கலாமா எப்படின்னு கேக்குறேன். நல்லா சாப்பிடுங்க. ஓகே, இப்ப அந்த முடிவு பண்ணது சப்பாத்தியோ தோசை முடிவு பண்ணிட்டா சாப்பிட போனோம். அது சாப்பிட்டு முடிச்சிட்டோம். முடிவு பண்ண வந்ததுக்கு அப்புறம் பில்லிங் கவுண்டர் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு டப்பாமே வச்சிருக்காங்க. அதுவும் எப்படி சர்ப்ரைசஸ்க்கு எப்பயுமே இடம் கொடுங்க வாழ்க்கையில. ஓகே, சர்ப்ரைசஸ்க்கு இடம் இருக்கணும் எப்பயுமே. ஆனா எல்லாத்தையும் குத்துமதிப்பா சர்ப்ரைஸாவே இருக்கட்டும் சும்மா உட்காந்து இருக்க முடியாதுல்ல. சோ அதுதான். சோ இப்ப ரெண்டு பர்சனாலிட்டி இருப்பாங்க. ஒண்ணு அவங்க பிளான் பண்ண மாதிரி கமா ஃபுல் ஸ்டாப்போட கரெக்டா நடக்கலன்னா டென்ஷன் ஆகி பைத்தியம் ஆயிருவாங்க, ரிஜிடா இருப்பாங்க. இன்னொருத்தவங்க இதனால சரி இதனால சரி அப்படின்னு சொத வளவளா கொலகொலான்னு இருப்பாங்க. சோ நம்மள எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். சோ நம்மளுக்கு எது பேலன்ஸ் அப்படின்னா 50-50 கிடையாது பேலன்ஸ். ரிஜிடா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் அப் ஆகி சரி கொஞ்சம் பிளெக்சிபிள் ஆகி கொஞ்சம் சர்ப்ரைசஸ்க்கும் இடம் கொடுக்கணும். ஒரு விஷயம் நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா ஓகே அடுத்து என்ன பண்ணலாங்கிறது அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி வரும். அதே மாதிரி இந்த எனக்கு என்ன வந்தாலும் சரி வரலன்னா சரி இப்படி இருக்கிறவங்களுக்கு ஓகே இதுதான் பிளான், இதுதான் ஸ்ட்ரக்சர், இதுதான் வேணும் எனக்கு அப்படின்னு போகும் பொழுது அவங்களால ஈஸியா 1-2 முன்ன பின்ன இருந்தாலும் அவங்க ஈஸியா அடாப்ட் பண்ணிப்பாங்க. சோ ரெண்டுமே இருக்கு. அது 50-50 இருக்கணும்னு இல்லை, பட் இது ரெண்டுத்துக்குமே இடம் இருக்கு அப்படிங்கிறது தான். நம்ம எப்பயுமே ஒரு தெளிவே இல்லாம இருக்க தேவையில்லை. அண்ட் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் அது சாப்பிட முடியுது, பைசாவும் இருக்கு, உங்களுக்கு அது பாதரும் பண்ணாது, அது என்ஜாய் பண்ணா என்ஜாய் பண்ணுங்க. அது உங்களுக்கு யூ ஹேவ் 100% பெர்மிஷன். இட்ஸ் வாட் யூ வாண்ட். ஓகே, ஒரு நிமிஷம் அந்த இதுல ஒண்ணு சொல்லணும்னு தோணும். இப்ப நிறைய பேர் இட்லி தான் வேணும்னு நினைச்சிட்டு போய் இட்லி சாப்பிட்டுட்டு வெளியில வரும்பொழுது நம்ம கண்ணுல வந்து ஃப்ரெஷ்ஷா ஏதோ டிஷ் கொண்டு வந்து வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அப்ப இதை சாப்பிட்டு இருந்திருக்கலாமே அது சாப்பிடாம அப்படின்னு நினைப்போம். சாப்பிட்டு முடிச்சிருப்போம், நமக்கு வேணுங்கிறதுதான் சாப்பிட்டுருப்போம். ஆனா அதை விட ஒரு பெட்டரான ஆப்ஷன் வந்தோன்னா ஐயோ இது வேணுமே இது சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு தோணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் டைம் போனா பாத்துப்போம். அவ்வளவுதான். ஏற்கனவே பண்ணினதே பண்ணாம இதை சாப்பிட்டு இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் இதை சாப்பிடுறதோ அல்லது வந்து இதை சாப்பிட்டு இருந்திருக்க கூடாதுன்னு நம்ம நாமே தலையில கொட்டிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதோ இல்லாம
தட் இஸ் அன் எலகண்ட் வே. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். ஓகே, இப்போ இது இருக்குன்னு தெரியுது, இது நமக்கு பிடிக்குதுன்னு தெரியுது இப்போ, இல்லையா? சோ தட்ஸ் குட். ஆமாக்கா. ஓகே, வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லுங்க. அந்த லட்சுமி தேவி அக்காவோட கேள்வி எனக்கு கேட்கும்போது நீங்க சொன்னீங்கல்ல, முடிவு நீங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, நீங்க என்ன கேக்குறீங்க, அது எப்படி, அது நம்ம முடிவு தான் இருக்கணுமா, எப்படி தோட்டமேன் மேலேயே எப்படி நீங்க சொல்ல வந்தீங்க கேக்குறேன். பிடிச்சது பிடிக்க நம்ம முடிவு பண்ணோம், அப்படி நீங்க சொல்ல வரீங்களா? டெசிஷன் நீங்க தான் முடிவு பண்ணி நீங்க சொன்னீங்கல்ல, அதை பத்தி நீங்க கேக்குறேன். அது ஏன் நீங்க உங்ககிட்ட கேட்கும்போது நீங்க அவாய்ட் பண்ணி அவங்கள நீங்க சொன்னீங்க, அது எனக்கு நீங்க அவங்கள முடிவு பண்ண சொல்லிங்கன்னு கேக்குறேன். டெசிஷன் யார லட்சுமி தேவி நீங்களும் அவங்களும் பேச்சு போகும்போது நீங்க சொன்னீங்க, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அது எப்படி, அது அவங்கதான் இப்ப எனக்கு வேணா நான் தான் முடிவு பண்ணணும் அப்படியான்னு கேக்குறேன். ஒரு நேரத்துல அவங்க நான் சரியாயிட்டு இருக்கேன், மாறிட்டு இருக்கு, எனக்கு ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்கேன், நான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரியாக்ட் பண்ணல, இவ்வளவும் தெரியுது, எல்லாம் தெரிஞ்சிட்டு கடைசியில அவங்க வந்து என்னன்னா இது சரியா அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அதையும் நீங்களே அது ஆமா இப்படி போறதுதான் சரின்னு நம்மளுக்கு நாமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறதா கன்ஃபர்மேஷன். ஓகே ஓகே. அது மத்தவங்க எதிர்பார்க்கறது கணக்கா இல்ல எப்படின்னு கேக்குறேன். இல்ல அது அவங்க கேட்டாங்கல்ல, மத்தவங்க எதிர்பார்க்கலாங்களா இல்ல அவங்களுக்கே அவங்க டிசைட் பண்றதுக்காக ஒரு கன்ஃபர்மேஷனா கேக்குறாங்க, ஒரு கேள்வி எனக்கு. இல்ல அவங்க வந்து இப்ப நான் பதில் சொன்னேன்னா திருப்பி 2 வாரம் கழிச்சு திருப்பியும் ஒரு கேள்விதான் வரும் அவங்களுக்கு. என்னைக்குமே அவங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னா, இப்ப நீங்க சொல்ற கான்செப்ட் பாத்தீங்கன்னா நீங்க அவங்களா சூஸ் பண்ணி ஒரு நல்ல இருக்கத்தை தேர்ந்தெடுத்து அவங்க பெட்டரா சூஸ் பண்ணி நீங்க அப்படி சொல்லிருக்கலாமா? ஆமா, அவங்களா செல்ஃப் சஃபிஷியன்ட்டா ஆயிடணும்ல, அவங்க செய்யறதெல்லாம் கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அது கரெக்டான இதுக்கு முன்னாடியுமே அவங்க கிட்ட பேசும்பொழுதும் சொல்லியிருக்கோம். ஆனாலும் அவங்க அது மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு அது வந்து ஒரு கமா போட்டு கேட்டுட்டே இருக்கும் பொழுது அது தேவையில்லை. உங்களுக்கே தெரியுதா தெரியலையாங்கிறத நான் உண்மையா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அவங்களுக்கா தெரியுதா தெரியலையான்னு, அவங்களுக்கா தெரியுது அது. அப்போ அதோட முடிச்சுக்கலாம்ல. அவங்களுக்கு தெரியலன்னா ஹெல்ப் பண்ணலாம், தெரியுது அவங்க தெரியுதுன்னா நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயின்னு இருக்கலாம், நம்மளுக்கே இது பண்ணிட்டு. இப்ப என்னோட கான்செப்ட் ஏதோ ஒன்று தெரியுதுன்னா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயின்னு இருக்கலாம். டவுட் உண்மையிலே இருக்கும் பொழுது நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பட் தெரிஞ்சதுங்கிறதும் நம்மளுக்கு தெரியணும்ல. ஓகேக்கா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப நன்றிக்கா. ஓகே, சீதா லக்ஷ்மி. ஹாய் மேம். ஹாய் மேம், இன்னைக்கு செஷன் ஆக்சுவலி வரதுக்கு முன்னாடி அந்த டாபிக் வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு. செல்ஃப் கிராண்டட் கர்ஸா பூனான்றது அந்த டெசிஷன்ஸ். ஆக்சுவலி இப்போ செஷனுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஒரு புரிதல் வருதுன்னா, அதாவது கிளாரிட்டியோட எடுக்கிற டெசிஷன்ஸ் பூனாவும், கிளாரிட்டி இல்லாம எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து மேபி கர்ஸாவும் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். இல்லம்மா, கிளாரிட்டி இல்லாம இருக்கிறது தான் சாபம். அதான் அந்த கிளாரிட்டி இல்லாம நம்ம டெசிஷன்ஸ் எடுத்துறோம் இல்லைங்களா, அடுத்தவங்க இல்ல அது இல்ல. நீங்க முடிவுங்கிறதே டெசிஷன்ங்கிறதே ஒரு கிளாரிட்டி தான். ஓகே ஓகே. கிளாரிட்டி இல்லாம டெசிஷன் எடுக்கிறதுன்றது கிடையாது. ஓகே. சரி, நீங்க எல்லாம் தெரிஞ்சு அனலைஸ் பண்ணின பிறகு நீங்க அதுல ஏதோ அந்த வேர்டை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு தோணுது. அது கிடையாது. உங்களுக்கு ஒரு முடிவுனாலே அது வடிகட்டுது இல்ல, ஃபில்டர் பண்ணது இல்ல, அதுதான் கிளாரிட்டி. முடிவுங்கிறது தான் கிளாரிட்டி. அந்த முடிவுக்கு நீங்க எப்படி அரைவாகிறீங்கிறது வந்து நீங்க சில ப்ராசஸ் ஃபாலோ பண்றீங்க, நீங்க யோசிக்கிறீங்க, அவங்க சொல்றதை இன்புட் எடுத்துக்கிறீங்க, கடைசியில உங்களுக்கு என்ன வேணும், எது என்ன ஏதுன்னு நிறைய ஃபேக்டர்ஸ் யோசிச்சு நீங்க ஒரு முடிவுக்கு வரீங்க. ஓகே, இப்போ அந்த முடிவே எடுக்காம அலப்பாஞ்சிட்டே இருக்கு இல்லையா, இன்டெசிசிவ்னஸ் இருக்கு இல்லையா, வருமா வராதோ, இதுவா அதுவா அதெல்லாம் சாபம். ஓகே ஓகே. ஒரு டெசிஷனுக்கு வராதது, டெசிஷனே எடுக்காததுதான் வந்து நிலையில தான் வந்து சாபம். அண்ட் அந்த ஒரு முடிவு எடுத்தாச்சு, ஆனா எடுத்துட்ட பிறகு நம்மளுக்கா ஒரு பழக்கம் இருக்கும், நம்மளுக்கா ஒரு நம்பிக்கை இருக்கும், இதுவா இருக்கும். அப்போ நம்மளுக்கு தோணுது, இப்படி இந்த அவங்க கூட சொன்னாங்களே, எனக்கு கிடைக்கலன்னா கடவுள் இப்படி நினைச்சிருக்காரு போல, இது வந்துச்சுன்னா இது ஒரு சகுனம் போல, அது போல, இதுதான் போல அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு நாமே ஒரு அர்த்தம் சொல்லிக்கிறோம்ல. அப்போ அந்த நம்பிக்கைகள் வந்து, அந்த பிலீஃப் வந்து நம்ம எடுத்த முடிவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கா, கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கா, டிஸ்ட்ரக்டிவா இருக்கா? எடுத்த முடிவுக்கு சப்போர்ட்டிவா நம்மளே பேசிக்கிறோம், சொல்லிக்கிறோம். இல்ல நீங்க ஒரு முடிவு இது வேணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு நினைச்சபடி ஏதோ ஒண்ணு நடக்கலங்கும் பொழுது உடனே வந்து என்ன நினைக்கிறோம், நம்ம கடவுள் தான் நம்மளுக்கு வேண்டாம்னு நினைக்கிறார் போல, இது நம்மளுக்கு இல்ல போல, அல்லது இதோ சகுனம் சரியில்லை போல, நேரம் சரியில்லை போல அப்படின்ற ஒரு எண்ணம் வருது, ஒரு நம்பிக்கை அது வருது நம்மளுக்கு. இப்போ இந்த இடத்துல இது வந்து நம்ம எடுத்த முடிவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கா,
டிஸ்ட்ரக்டிவா இருக்கா? அதாவது டிஸ்ட்ரக்டிவா இருக்கு, பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? நெகட்டிவா தான் ஆ இருக்கு. அப்போ அந்த நெகட்டிவ் நம்ம எடுத்த முடிவு இதுதான். அப்போ நம்மளுக்கு இந்த ம் மாதிரி தோன்றது தோணாம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பவர் இல்ல. அது தோணதான் செய்யும். அப்போ ஓகே அது நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருந்தா நம்ம அதை எடுத்துக்கலாம், ஓகே ம் முடிவு எடுத்துக்கலாம். அதாவது இது அதை எடுத்துக்கணுங்கிற முடிவு எடுத்துக்கலாம். ஓகே அந்த அது தாட் சப்போர்ட்டிவா ஓகே இல்லைங்கிற ஆ பட்சத்துல எடுத்துக்க ம் வேண்டாம்னு முடிவு எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம கொடுத்த வரம், நம்ம எடுத்த முடிவு இங்க இருக்கு, திருப்பி ஒரு விஷயம் ம் நடக்குது, உடனே சகுனம் ம் சரியில்லை அது சரியில்லைங்கும் பொழுது அது நெகட்டிவா வருது இல்ல, உடனே நம்ம அதுதான் சரின்னு திருப்பி எடுத்துடுறோம் இல்லையா, அது சாபம். ம் ஓகே ஓகே ம் ஓகே. சோ ஓகே நமக்கு நாமே இந்த மாதிரி ஒரு ஒரு வரங்கள் கொடுத்து கொடுத்து அடுத்து நமக்கு எனிவே வந்து இது சகுனம் சரியில்லை அது சொல்லி எது வேணா சரியில்லாம இருந்துட்டு போகுது, எனக்கு இது வேணும், நான் எப்படி பண்ணணும், ம் அதுதானே கரெக்டான தாட் ப்ராசஸ். ஆமா. அப்ப நம்ம ஸ்டெப் எடுத்து போயிட்டு இருக்கோம், அங்க ஒரு தடங்கல் ஏற்படுதுங்கும் போது தடங்கல்லயே அப்படியே தங்கிராம அடுத்தது எப்படி அதுல இருந்து போகலாம் அப்படின்ற அவ்வளவுதான். ஏன்னா அந்த புரியுது. முடிவு எடுக்கிறோம். சோ இது திஸ் இஸ் நாட் ம் சப்போர்ட்டிவ், இது எனக்கு தேவையில்லை, இது ஓகே வேண்டாம். ஓ ஓகே. ஓ இப்ப இதே ஓகே இது வந்து எனக்கு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது, என்னால பேச ம் முடியுமா பேச முடியாது, சரி ஓகே பாத்துக்கலாம் பேசிக்கலாம், நம்ம அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வருது. இப்போ அதுவுமே ஓகே உண்மை இல்லையான்னு யாருமே சொல்ல முடியாது, ரைட்? உங்களுக்கு குளறலாம், இல்ல நீங்க நல்லா பேசலாம், தெரியாது. இப்ப நீங்க விசில் ம் பண்ணுவீங்க இல்லையா, ஒரு இடத்துல போய் ம் நீங்க பண்ண போறீங்க, ம் ஐயோ சொதப்பிருமா இல்லையான்னு பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து நான் அதெல்லாம் பண்ணிருவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ம் 100% நீங்க பண்ணுவீங்களாங்கிறது பண்ணினதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஆமா யாருமே சொல்ல முடியாது. ஆனா ஆமா உங்களுக்கு ஏதோ நம்ம பண்ணிருவோம்னு தோணுது. ம் அப்போ அது உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கா டிஸ்ட்ரக்டிவா இருக்கா? சப்போர்ட்டிவா தான் இருக்கு அந்த அப்போ அதை தாட் எடுத்துக்கங்க, அதை முடிவா எடுத்துக்கலாம். எடுத்துக்கங்க. ம் உங்களுக்கு ஓகே புரியுதா? ஓகே உங்களோட புரியுது மைண்டே புரியுது உங்களோட இதுக்கு ஃப்ரெண்டா எடுத்துக்கங்க. அது நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டையும் துப்பிட்டே தான் இருக்கும். கரெக்ட் ஓகே ஓகே மேம் ஓகே. அங்க நம்ம ஸ்டாப் பண்ண புரியுது தெரியும். புரியுது மேம் சோ நம்ம அந்த மாதிரி வரங்களை கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். வாட்ஸ் நெக்ஸ்ட் அது தடங்கள் வந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி. சோ ஓகே அது அப்படி இருக்குன்னா ஓகே, அப்ப ஒர்க் அரவுண்ட் என்ன? ம் கதவே இல்லாத இடத்துல போய் முட்டிக்கிட்டே இருக்க கூடாது. பட் ம் ஓகே, ஏன் முட்டுறோம், என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். சோ ஓகே, அப்ப நம்ம இங்க வைக்கிறத இதை ஷிஃப்ட் பண்ணிக்கணுமானா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், அது வேற. அது வந்து நம்மளுக்கு அந்த கிளாரிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். பட் நம்ம எடுத்தோடனே இது நடக்கலைங்கனால நம்ம அதையே விட்டுறோம்னா, இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நான் ம் ஓகே, இப்போ இது இப்போ இது 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 அவ்வளவு எலாஸ்டிக் இல்ல, பட் இப்போ இது எலாஸ்டிக், இது ரெண்டு இது பிடிச்சிருக்கேன். ஓகே. சோ இது வந்து நம்ம இருக்கிற ஸ்பேஸ், இது வந்து நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய கோல்னு வச்சுப்போம். சோ இப்படி இருக்கு. சோ இதுல வந்து ஒரு டென்ஷன் இருக்கு இல்லையா, நடுவுல ம் வந்து இதுக்கு பேரு டென்ஷன். அந்த அந்த இது ஓகே இப்ப இது விட்டோம்னா எலாஸ்டிக் திருப்பி வந்துரும். ம் அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இதுதான் கோல், இங்க இருக்கோம், இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ இந்த டென்ஷன் இருக்கு நடுவுல, ம் தடங்கள் ம் வருது, இது வருது. சோ நம்ம என்ன ம் பண்ணிடுறோம்னா கோலியே விட்டுறோம். ம் ரெண்டு விதமா இந்த ஓகே டென்ஷனை குறைக்கலாம் ம் இல்லையா? கோலியே ஆமா டிராப் ஆமா பண்ணிடலாம், இல்ல இன்னொரு விதமாவும் ம் டென்ஷனை குறைக்கலாம். எப்படி? ம் இப்ப டென்ஷன்ங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்ல, வாட் ஐம் சேயிங் இஸ் அந்த டிஸ்டன்ஸ், அந்த இது. சோ யூ கேன் கோ ம் ஒன் ஸ்டெப் டுவர்ட்ஸ், ம் யூ கேன் கோ another ஸ்டெப் டுவர்ட். ம் ஓகே. அப்போ இதுவும் எக்ஸ்பேண்ட் ஆகும். சோ அப்படிதான் நம்மளோட growth இருக்கும். ஓ எப்பயுமே growth வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காது. சோ ம் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் அனீசியா ஆன உடனே என்னன்னா நம்ம கோலியை டிராப் பண்ணி ம் அப்பாடா அப்படின்ட்டு. ரைட் ஆ சோ அங்க வந்து ஓகே அந்த டென்ஷனோ அனீசினஸோ டிஸ்கம்ஃபர்ட்டோ ப்ராப்ளம் இல்ல, அதை எதிர்கொள்ளதான் இந்த புரிதல் உதவுது. ஓகே ஓகே மேம் ஓகே, யூ ஜஸ்ட் ஹேவ் டு கீப் ஸ்டெப்பிங் டுவர்ட்ஸ். ஓகே சோ அது நம்ம வந்து பண்ண மாட்டேன்றோம். சோ அதை கரெக்டா புரிஞ்சுக்கும் பொழுது தென் இப்போ உங்களுக்கு புரியுதா அது? நல்லா புரியுது காட் ஓகே. தேங்க்யூ மேம். ஒவ்வொரு செஷனுமே நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது உங்களது செஷன்ஸ்ல. தேங்க்யூ So ஸோ அது மச். யூர் வெல்கம். சோ அதான் நம்ம கொடுத்துக்க கூடிய வரங்கள், அது யாரோ கொடுக்கறது கிடையாது, தவங்கள் போதும், வரங்களை நமக்கு நாமே கொடுத்துப்போம். ஓகே. அது வந்து லிட்ரலா நீங்க இது உண்மைன்னு எடுத்து நீங்க செயல்படுத்தும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும், இது நைஸ் டு ஹியர், நம்பிக்கைக்கான மோட்டிவேஷனல் சப்ஜெக்ட் கிடையாது, திஸ் இஸ் த ட்ரூத். ஓகே. மோகன் அவங்களோட வைண்ட் அப் பண்ணிப்போம். மோகன் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நீங்க கேட்டதுனால, அந்த ஃபீட்பேக் கேட்டதுனால சொல்ல வந்தேன் மேடம். சொல்லுங்க. என்னன்னா, நீங்க சொன்னது மாதிரி நம்ம அனுதினமும், அதாவது ஒவ்வொரு செகண்டுமே நம்ம ஒரு டிசிஷன், நம்ம நோயிங்கோ அன்னோயிங்களோ நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதோட விளைவு தான் நம்மளோட லைஃப் வந்து போயிட்டு இருக்கு ஏதோ ஒரு. ஸோ நீங்க வந்து சொல்றது வந்து ரொம்ப அழகா, அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. நீங்க அந்த
எடுக்கிறீங்க. அதாவது இது வேணும்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், இல்ல இது வேணான்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். ஸோ அல்டிமேட்டா ஒரு முடிவுன்னு ஒன்று எடுக்கிறோம். ஸோ ரொம்ப கொஞ்சம் ஒரு கான்சியஸா ஓகே நம்ம இது எடுக்கிறோங்கிறத நம்ம தெரிஞ்சு எடுக்கும்போது இட் ஹேஸ் சம் இம்பாக்ட். ஸோ அதை வந்து ரொம்ப அழகா நீங்க சொன்னது எனக்கு பிடிச்சிருந்துச்சு மேடம். அதை சொல்லலாம் மேடம். ஓகே, செஷன் வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி, பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் நன்றி. ஸோ தவம் பண்ணது போதும், இனிமே எல்லாமே வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான வரங்கள் அவங்கவுங்களே கொடுத்துக்க வேண்டியது, அவங்கவுங்க கொடுத்த வரத்தை அவங்கவுங்களே வந்து அந்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு தான். ஸோ ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 13/12/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/12/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 7 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sribhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9992219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.